நான் உங்க மினி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜேகேயோட ஒன் ஷாட் தான். ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. உங்களுக்குலாம் தோணும், அடி பாவி இத்தனை நாள் வரமோன்ட்டு உன் பாட்டுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறியேன்னு. எனக்கு தெரியும் ஏன்னா நிறைய பேர் அக்கா எங்கேக்கா போனீங்க அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஐம் சாரிடா, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். நான் வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைடா, கொஞ்சம் முடியல, நான் வாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் என்னடா பண்ணேன், நம்ம பொழப்பு ஓடுறதே வாயில் தான், கடவுள் வச்சாம்பார் அதுக்கே ஆப்புங்கிற மாதிரி பேச முடியலடா. பேசுனா மேல் மூச்சு கீழ் மூச்செல்லாம் வாங்குது, பயங்கரமாக மூச்சு வாங்குது. நான் என்ன பண்ணுறது, நம்ம பிரச்சனைக்கு அது இப்படி போய் அடிக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுக்கப்புறம் என்னாச்சு, ரெஸ்ட்டு தான். உண்மையை சொன்னால் ரெஸ்ட்டுன்னு கூட சொல்ல முடியல, ஒரே வேலை. ஒரு 2 நாளும் என்னமோ தான் எனக்கு ஈவினிங் ஒரு 1 ஹவர் டைம் கிடச்சிது. ஆனால் நான் ஒரு நாள் அதில் ட்ரை பண்ணேன், செட் ஆகலை. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே கொஞ்சம் என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, ஃபைனலி வந்துட்டேன். ஸோ இந்த ஒன் ஷாட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கமெண்ட் பண்ணுங்கன்னு எல்லோரும் அக்கா உங்களை மிஸ் பண்ணுறேன்னா கமெண்ட் பண்ணுவீங்க. அதையும் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீடியோ எப்படி இருக்குன்னு கூட சேர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அக்கா ஜல்லியாயிருவேன். ஸோ அக்கா கொஞ்சம் குஷிப்படுத்தி விட்டு போங்களேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்காக வந்திருக்கேன்ல, கொஞ்சம் குஷிப்படுத்தினா எனக்கு கொஞ்சம் நானும் குஷி ஆவேன். அது இல்லாமல் இந்த பிரேக் எடுத்த டைமில் என் மூலையில் இன்னொரு உதயமும் வந்திருக்கு. ஸோ அதுவும் சீக்கிரமாக நான் ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஐ நோ அதுவும் என்னால் பண்ண முடியும்னு. நான் கொஞ்சமாக எனக்கு ஓகேவா டைம்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் அந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்படிதான் பண்ண போகிறேன் அதான் பண்ண போகிறேன்னு சொல்லி நான் வளரலை. ஸோ ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட் தருவீங்கன்னு நினைக்கிறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே வாங்க, கண்டிப்பாக எல்லோரும் இந்த பொண்ணு ஏதாவது சொல்லுமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இவ்வளோ தான் என் லைஃப்பில் இருந்துச்சு, இதையும் நான் சொல்லிட்டேன். ஓகே வாங்க, டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா உங்கள் அப்பா தான் உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஆனால் இது செட் ஆகும்னு நீ நினைக்கிறியா, இப்போ என்ன செட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லடி, அந்த பையனோட ஃபஸ்ட் ஒய்ஃபை பற்றி அவங்க அம்மா உன்கிட்டே எதுவும் சொல்லலை, என்கிட்ட பேசினப்போ எதுவுமே சொல்லலை, இவன் அவங்க அப்பா கூட எதுவுமே சொல்லலடி, அப்படியே அதை சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. எனக்கு என்னமோ அதுவே ஒரு மாதிரி இருக்குடி, ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும். இவன் ஒரு வேலை ஏங்க 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 நீங்கள் ஸ்டோரி ரைட்டர் தான், நான் ஒத்துக்கிறேன், இப்படி கதை எழுதாதீங்க அடுத்த என் வாழ்க்கையில். இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்க்குறாரு. கொஞ்சம் நீங்கள் தயவு செய்து போயிட்டு அந்த புது புக்கு எழுதுறேனீங்கல்ல, அதை போய் எழுதுறீங்களா? இல்லடி, எனக்கு நீ பாட்டுக்கு இந்த பையனை பற்றி சொன்னப்போ சரி ஓகேன்னு இருந்துச்சு, அவங்க அப்பா மட்டும் பேசினப்பே ஓகேன்னு இருந்துச்சு. இந்த மாதிரி என் பையனுக்கு இது 2வது கல்யாணம்னு சொன்னாங்க. சரி ஃபஸ்ட்டு ஒய்ஃப்னு கேட்டதுக்கு அது பொண்ணு நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே பேசுகிறாங்க. அவங்க அப்பாவும் அதை பற்றி எதுவுமே சொல்லடி. அப்போ ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ? ஏங்க அவங்க நான் நேரில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறியா? எனக்கு இது எதுவும் தப்பாக தோணுதுடி. ஒரு வேளை அந்த பையன் சைக்கோவாக இருந்து அந்த பொண்ணு அடிச்சே கொண்டிருப்பானோ? ஏங்க எப்போ கடவுளை கொஞ்சம் வாயை கட்டி போட்டுருவேன். சும்மா இருங்க, சும்மா நீங்கள் ஒரு சைக்கோ நாவலர் அப்படிங்கிறத எனக்கு அப்பப்போ ப்ரூவ் பண்ண வேணாம். முன்னாடி உங்கள் புக்கு ஃபுல்லாகவும் அப்படி தான் இருக்கும், அதுக்கு இப்படி யோசிப்பீங்களா? ஏங்க பார்த்துங்க, நீங்கள் என்னையே தான் அடித்து கொண்டுறாதீங்க. ஏன்டி நீ வேற? இல்லை, கதை எழுதுனா மண்டையை உடைச்சா மூளை எப்படி இருக்கும், கரெக்டாக எழுதணும்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு ஏன் மண்டையை உடைச்சிட்டிங்கன்னா என்னடி? நீங்கள் பேசுகிறது இப்போ அப்படி தான் இருக்கு எனக்கு. சரி விடு, ஆனால் எனக்கு எதோ தோணுதுடி. ஒரு கப் காஃபி போட்டு தரேன், கம்முன்னு குடிச்சிட்டு போய் உட்காரிங்களா? முன்னாடி அது வாயை மூடுங்க. நான் தான் சொன்னேன்ல, நான் அந்த பையன்கிட்ட பேசினேன்னு, எவ்வளோ தங்கமான பையன் தெரியுமா? ஒரு வேளை அவன் உனக்கு மையது வச்சுட்டானோ, நீ அவனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறியே. கடவுளே முடியல, என் புருஷன் என்னை படுத்துறாருண்ணா. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், நான் அந்த பையன் கூட 1/2 hour உட்காந்து பேசினேன். எவ்வளோ ஜென்டலாக பேசினா தெரியுமா? ஈவன் முன்னாடியே அவன் என்னை பார்த்தது கூட இல்லை. நான் இந்த மாதிரி உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டுப்பா, வீட்டுக்கு போகுமில்ல, நான் அதனால் உன்னை பார்க்க இங்கே வந்தேன். உங்கள் அம்மா இங்கே இருக்கதா ஃபஸ்ட்டு சொன்னாங்கடா, அப்புறம் கிளம்பிட்டாங்களா, அதான் சரி உன்கிட்ட பேசலாமேன்னு வெயிட் பண்ணேன்னு சொன்னேன். வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக பேசினா தெரியுமா? ஆண்டி உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா அப்படின்னு கேட்டான். அவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ. நார்மலாக என்கிட்ட பேசினா தெரியுமா?
காஃபியா டீயான்னு கேட்டான். எனக்கு காஃபின்னு சொன்னோன்னே அவனே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ஓ நீங்களாம்மா இத்தனை வருஷமா ஃப்ரெண்டா? இல்லை ஆண்டி எனக்கு தெரியாது, நான் பெருசாக அவங்களெல்லாம் நிறைய பேர் பார்த்ததில்ல. சரி நான் போய் உங்களை பற்றி ஞாபகம் வச்சுக்கிறேன், கண்டிப்பாக உன்னை நான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படி சொன்னான் தெரியுமா. அவ்வளோ அழகாக பேசினான், பார்த்து பார்த்து பேசினான் தெரியுமா. அப்புறம் நான் காஃபி குடித்தேன், அது சூடாக இருக்குன்னு ஆண்டி நான் ஆற்றி தரவா அப்படிலாம் கேட்டான். அவ்வளோ நல்ல பையங்க. காஃபி ஆற்றி தந்தா அது நல்ல பையனாடி. அது ஒருத்தர் காஃபியோ ஒருத்தர் ஆத்திராமல் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய விஷயம், அது எவ்வளோ பெரிய வரோன்னு. எத்தனை வருஷம் ஆச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி, ஒரு நாள் நீ எனக்குலாம் எனக்கு காஃபி ஆற்றி கொடுத்துருப்பேன். எனக்கு காஃபி தான் ஷாம்புக்கு போனால் வாங்கிட்டு வந்து கொடுப்பியா? போய் ஜம்முன்னு உட்காந்துட்டு படி போய் எனக்கு காஃபி வாங்கிட்டு வாடி, படி எனக்கு டீ வாங்கிட்டு வாடி, நான் அந்த புக்கை படிக்கிறேன், படி படி அப்படி தானே சொல்லுவேன். நீ சொன்னேன்னு சொல்லி நானும் எல்லா டைமும் நான் தான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு டைம் கூட நீ எனக்காக வாங்கிட்டு வந்ததில்லை. ஈவன் அவன் எனக்கு காஃபி குடிச்சதுக்கப்புறம் இந்த கப்பெல்லாம் குடிப்பேன், இந்த பையனே வச்சான் தெரியுமா. அதெல்லாம் வருங்க. என்னால் இந்த பையனை மிஸ் பண்ண முடியாது. எனக்கு அவனை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. என் பொண்ணுக்கு அவன் தான். ஏன்டே இப்படி பண்ணுற? வாய விடுங்க. உங்களுக்கு எப்படி வயன் மேலே அக்கறை இருக்கோ எனக்கும் அதே அக்கறை இருக்குது. ஆனாலும் அல்லாமல் நீ பாரு, அவனுக்கு பிளாக் கலர் மட்டும்தான் பிடிக்குமா. அவன் வீடும் பிளாக்காக தான் இருக்கும், அவன் காரும் பிளாக் தான், அவன் போடுற ட்ரெஸ்ஸு வாட்ச் எல்லாமே பிளாக் தான். நீயே சொன்னில போட்டு டைலேருந்து அவன் போட்டு இந்த மோதிரம் வரைக்கும் எல்லாம் பிளாக்குன்னு. சைக்கோ சில மாஃபியாஸ் மட்டும் தாண்டி பிளாக் அவ்வளோ யூஸ் பண்ணுவாங்க. கர்த்தரே, இந்த மனுஷனை வச்சுட்டு உயிரே போகுது, பிராண நாளையெல்லாம் பிடிங்கி எழுஞ்சிருவார் போல். இது கூட என்னை திட்டுறேன். வாயை மூடிட்டு போய் காஃபி குடிக்கிறீங்களா? இந்த காஃபி குடிக்கிற ஒரு 10 நிமிஷம் தான் வீட்டிலேயே எனக்கு நிம்மதி கிடைக்கும். அதை கெடுக்கிறதுக்குனே நீங்கள் வந்துட்டீங்களோ? உன் பொண்ணுக்கும் கருப்புனா அவ்வளோ பிடிக்கும், உனக்கு தெரியுமா? தெரியும். அப்போ உன் பொண்ணு என்ன சைக்கோவா? என் பொண்ணு தங்கமான பிள்ளை தெரியுமா, யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ ஜென்டலாக நடந்துப்பா. உன் பொண்ணு நான் மட்டும் வருவேன், அதான் அடுத்தவனா சைக்கோ மயிருன்ட்டு போயா முத. அப்படி கெட்ட வார்த்தை பேசுகிறேன். என்ன கெட்ட வார்த்தை? மயிரெலாம் கெட்ட வார்த்தைடி. இன்னும் 10 நிமிஷம் இங்கே உட்காந்துனா என் வாயிலேருந்து வண்டி வண்டியாக வரும். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா காஃபி எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனாலும் டி போகலையா நீனும்? போயிட்டேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. உங்கள் அம்மாவுக்கு கடவுளே அப்படி இருக்குது, இன்னொரு 1 ஹவரில் ஜேகே வீட்டிலேருந்து வந்துடுவாங்க. உங்கள் அப்பா அதுங்காட்டியே பேசி பேசி மனசை மாற்றி அவங்கள வரவிடாமல் பண்ணிடலான்னு பார்க்குறாரு. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஜேகேயோட ஃப்ளாஷ்பேக் எதுவுமே சொல்லலை. அதனால இதெல்லாம் செட் ஆகுமா, அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லேயே இருக்கும். இந்த சைட் பார்த்தா ஜேகேயோட வீட்டில் தான். ஜேகேயோட அம்மா பார்த்துட்டு, ஜேகே இன்னைக்காச்சு என்னம்மா அதுவும் சொல்லலாம், இந்த பிளாக் ஷீட்டே போடு, கலர் ஷீட் போட சொல்ல வந்தீங்களா? இல்லை ஜேகே அந்த பொண்ணு வீட்டில் எல்லாருக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குனாடா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா, அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா, நீ கொஞ்சம் பார்த்து பேச. ஜேகே அது என்னம்மா சொல்கிறேன், அந்த பொண்ணு ஹெல்த் வைஸ் எல்லாமே நல்லா இருக்காளாம். நான் கேட்டேன். அம்மா இதெல்லாம் எதுக்குமா கேட்குறீங்க? ஃபஸ்ட் டைம் அதை நான் கேட்காம விட்டது தானே ஜேகே என்னோட தப்பு. அம்மா அது சரி, நான் ஒரு பையனுக்கு அம்மாவாக அக்கறையாக விசாரித்தேன். எனக்கு 1 ஹவர் தான்மா டைமிங். சரி நான் போய் கிளம்புறேன். ஒரு சொல்லிட்டு ஜேகே சைலண்ட்டாக இருக்கான். அவங்க அம்மா அப்பா எல்லாமே கிளம்பிட்டாங்க. ஜேகே அமைதியாக வரான். ஜேகேயோட அப்பா பார்த்துட்டு, ஜேகே இன்னைக்கு வேறு ஷர்ட் போட்டிருக்கலாம்ல, இதுவே கம்ஃபர்டபுளாக தான்ப்பா இருக்குது, அதனால் அப்படியே ஆஃபீஸ் போகணும். சரி என்ன சொன்னேன், எப்படியாச்சும் பேசணும், ஒயிட் ஷர்ட்டுக்காச்சும் மாற்றுங்கன்னு சொன்னேன்ல, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக சரின்றீங்க. எனக்கு என்னடி பண்ண சொல்கிறேன், உன் பையன்கிட்ட பேச முடியுதா? இப்போலாம் பேசவே மாட்டேங்கிறான்டி. போங்க சரி வாடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணோட ஹெல்த்தெல்லாம் எப்படின்னு சொல்லி கேட்டேன்னு சொன்னேன். உங்களை யார் கேட்க சொன்னான்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். நீ ஏண்டி அதெல்லாம் கேட்டேன்? ஃபஸ்ட் டைம் நான் பண்ண மிஸ்டேக் தான். கடைசியாக லூஸு, அது உன்னோட மிஸ்டேக் இல்லை, அது எத்தனை டைம்டி நாங்கள் சொல்கிறது. ஆனாலும் அது என்னால் ஒத்துக்க முடியல. சிவா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டு வந்துட்டாரு. அங்கே காரே எடுத்துட்டாங்க. இந்த சைட் பார்த்தா அவங்க அம்மா அவங்க ரூமுக்கு வராங்க. அவங்க அம்மா உங்களை பார்த்துட்டு, என்னடி உங்கள் அப்பா ரூம்குள்ளேருந்து வெளியே பண்ணார்? பேண்ட் பாவம், ரொம்ப பாவமாக பேசிட்டு போனார். என்னம்மா பிளாக் கலர் ட்ரெஸ்ஸா? பாப்பா இது அபசகுணத்தோட ட்ரெஸ்ஸு பாப்பா, இதை ஏன் பாப்பா போட்டிருக்க அப்படி கேட்டாரா.
இல்லைப்பா அம்மா தான் போட சொன்னாங்க, அந்த பையனுக்கு பிளாக் தான் பிடிக்குமான்னு கேட்டேன். ஐயோ முடியல, அவங்க அம்மாக்கு அந்த பையன் மை வச்சிட்டான் போல அப்படி இப்படின்னு பயங்கரமாக புலம்பிட்டு போயிருக்காரு. கடவுளே முடியலடி என்னால். அந்த பையனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. அதுலேருந்து உங்கள் அப்பாவுக்கு ஒரே உறுத்தல் தான். உங்கள் அப்பா ஒரு சைக்கோ நாவலங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நிரூபிக்கிறார் தெரியுமா. அடித்து கொண்டுருப்பானான்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக்கே வருது. ஐயோ யார் நீ அப்படி இருந்துச்சு தெரியுமா. சரி விடுமா, அப்பா அப்படி தானே. நல்லா அப்படித்தான். ஃபைன், நீ ஏதோ அப்படி நினைக்கிறியா? நீ சொன்னீல அந்த பையன் இப்படிலாம் பேசினான்னு, எனக்கு அதனால அப்படிலாம் தோணல. ஃபைன், எனக்கு தெரிஞ்சு நல்லா பார்த்துப்பான்னு நான் நம்புகிறேன்டி. சார் நீங்கள் லைட்டாக ஹெட்டை செக் பண்ணுறீங்க, உனக்கு ஓகே தானே? ஃபஸ்ட்டே கல்யாணம் பையன் அப்படி எதுவும் நீ யோசிக்கிறேனா? ஏம்மா ஃபஸ்ட்டு கல்யாண பையன் அப்படிலாம் யோசிக்கணுமா? எனக்கு தெரியலையே. சரி எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன், நான் யோசிக்கிறேன். நீ யோசிக்கவே வேணாம், நீ உட்காரு சாமி, அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கீழே போயிருப்பாங்க. எங்கள் ஜேகே வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க. ஜேகே ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். ஸோ உங்கள் அம்மா தான் எல்லாட்டி காஃபி கொடுத்துட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே பிளாக் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. ஜேகேவோட அம்மா அதை நோட் பண்ணிட்டு, என்னங்க இவங்க வீட்டில் எல்லாம் பிளாக் போடுறாங்க. ஜேகேக்கு அதை பார்க்கும்போது சைலண்ட்டாக அதிகமாக லைட்டாக வருது. ஜேகே சின்ன வயசுலேருந்து பிளாக் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவான். அவனுக்கு வேறு கலர் ட்ரெஸ் போடவே பிடிக்காது. வேறு கலர் ட்ரெஸ் மட்டும் அவங்க அம்மா போட்டு ட்ரை பண்ணாங்க. ஜேகேக்கு வரும் இருக்கும், சைக்கோ மாதிரி கோவம் வரும், பயங்கரமாக கத்துவான். அவங்க அம்மா அதுக்கப்புறம் ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஜேகேக்கு பிளாக் கலர் ட்ரெஸ் தான். அவங்க அம்மாவுக்கு இதை பார்த்தனுமே ஐயோ நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த பிளாக் கலர் இவன் பண்ணி பண்ணி அவங்களுக்கு பிளாக்கே வெறுத்து போச்சு வாழ்க்கையில். பட் உங்கள் ஃபேமிலியிலலாம் பிளாக்குன்னு அவங்க அம்மாவுக்கு அதெல்லாம் ஷாக் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருக்காங்க. எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு மனசு தாங்காமல் ஜேகேவோட அம்மா பார்த்துட்டு, அது தம்பியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு என்னாச்சு? ஜேகே லைட்டாக அவரை நிமிந்து பார்த்துட்டு அவன் லைட்டாக குனிஞ்சிக்கிட்டான். அது அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் எல்லாம் தயங்குறாங்க. ஏன்னா அது உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்ல விருப்பம் இருக்கு, அப்படிலாம் இல்லை அங்கிள், நான் சொல்கிறேன். சரி நான் சொல்கிறேன். எனக்கும் அந்த பொண்ணுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான். வீட்டில் அம்மா அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 மாதம் எங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக, எல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் கப்பலும் எப்படி ஹாப்பியாக இருப்பாங்களோ அப்படி நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. பட் சடனாக ஒரு 1 வீக்காக அவளுக்கு தொடர்ந்து உடம்பு சரியாமல் போயிட்டுருந்துச்சு அங்கிள். எனக்கும் என்னென்னு புரியல, வீட்டில் யாருக்கும் என்னென்னு புரியல. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவளுக்கு கேன்சர் இருந்துச்சு, அதுவும் 4th ஸ்டேஜ்னு. அது அவளுக்கும் தெரியல. அவளும் ரொம்ப ஹெல்த் வைஸ் அப்போலாம் சரியாக கவனிக்காம நம்மள மாதிரி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் காப்பாற்ற ட்ரை பண்ணோம், முடியல அங்கிள். ஸோ இறந்துட்டா. படிச்சுட்டு அவங்க வீட்டில் நிமிஷம் எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பா பார்த்துட்டு ஏங்க அப்படிங்கும்போது ஜேகேக்கு அதை சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவன் ஐஸ் பார்த்தாலே தெரியுது. ஜேகே சொன்ன மாதிரி தான் அந்த பொண்ணு அவ்வளோ லவ் பண்ணியிருப்பான். ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை நம்பி, யாருன்னே தெரியாது நம்மளை நம்பி வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த இது ஜேகேக்கு ரொம்ப இருந்திருக்கும். அவள் மேலே பயங்கர காதல் இருந்திருக்கும். பட் சடனாக கேன்சர் அப்படின்னு தெரிய வந்தது ஜேகேக்கு ரொம்ப ஷாக்காக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு 20 நாள் தான் அவள் இறந்துருப்பான். அது யாராலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுவும் ஜேகேனாலாம் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த பொண்ணு இறந்து எத்தனை வருஷம் ஆகுது? 5 years அங்கிள். 5 வருஷம் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு ஷாக்கு. ஆமாம், அந்த பொண்ணு இறந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. ஜேகே அந்த 5 வருஷத்தில் எதுவுமே சைலண்ட்டாக அவன் பாட்டுக்கு அவன் உண்டு மேலே உண்டு பார்த்துட்டு இருந்திருப்பான். பட் அவங்க அம்மாவுக்கு அதுக்கு மேலே மனசு தாங்கலை. நீ யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னப்போ ஜேகே நிமிஷம் ஷாக் ஆகிருப்பான். இல்லை எனக்கு அவளை விட்டுட்டு ஜேகே ப்ளீஸ், அவள் இறந்து 5 வருஷம் ஆகுது. உன் கூட முழுசாக 2 மாதம் தான் வாழ்ந்தா. ஆனால் ஏண்டா 2 மாதம்னாலும் நானும் இவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தோம்மா, என்னால் முடியாது அப்படின்றப்பான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் நிறையா பேசி பார்த்துருப்பாங்க. தான் அது எதுவுமே ஜேகேக்கு பிடிக்கலை. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 1 year பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. ஜேகேக்கு எந்த பொண்ணுமே பிடிக்கல. ஏன்னா அவள் அந்த பொண்ணு கண்ணை பார்த்தப்ப அவனுக்கு தோணுச்சு இவன் நம்ம கரெக்டாக இருப்பான்னு. அந்த மாதிரி அவனுங்க எல்லா பொண்ணுங்களையும் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நிமிந்து கண்ணை பார்ப்பான். அவனுக்கு வேணாம் ஜேகே போயிரு அப்படி தான் அவன் மைண்ட் செட் சொல்லும். அவனும் அப்படியே வந்துகிட்டே இருந்திருப்பான். அப்படியே அவன் லைஃப் போயிருக்கும். இப்போ உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்கான். ஸோ இந்த கதையெல்லாம் உள்ளே உங்களுக்கு கேட்குது. ஏன்னா உங்கள் வீடு ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, சும்மா நார்மலான ஒரு வீடு தான். அவங்க அப்பா ஸ்டோரி நாவலராக இருக்கார்.
ஸோ அவர் சம்பாதிச்சதுக்கு நார்மலான வீடு அப்படிங்கிற மாதிரி தான் கட்டியிருப்பாரு. உங்கள் அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க, இல்லை நம்ம இப்போலாம் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நார்மலான சிம்பிளான ஃபேமிலி தான். பட் ஜேகே கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி தான். உங்கள் வீடு ஆனால் சிம்பிள் தான். ஒரு கிச்சன், ஹாலு, கீழே பெட்ரூம் இருக்கும், அட்டாச்சு பாத்ரூம். அந்த மாதிரி 2 பெட்ரூம் இருக்கும், 2க்குமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும். வெளியே வந்து சும்மா கொஞ்சோண்டு ஒரு இடம் இருக்கும். உங்கள் வீட்டில் ஸ்கூட்டி மட்டும் தான் இருக்குது, அந்த ஸ்கூட்டி அங்கே நிறுத்தியிருப்பீங்க, அவ்வளோதான். அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் ரோஸ் செடி இருக்குது வெளியவும். உள்ளமும் கொஞ்சம் சின்ன சின்ன பிளான்ட்டாக அந்த மாதிரிலாம் வந்துட்டு தொங்க விட்டுருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பிளான்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு வீட்டில் பெருசாக வெளியே இடம் இல்லைங்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்னதாக தொங்க விடுறது, வெளியே தொங்க விடுறது, இந்த மாதிரி பிளான்ட்டு நிறையா இருக்கும். ஸோ உங்கள் வீடு ஒரு மாதிரி பார்க்கவே வந்துட்டு செம்ம வைபாக தான் இருந்திருக்கும். ஜேகேக்கு அது வந்துட்டு நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் லைட்டாக கொடுத்துருக்கோம். நாம் இதை உள்ளே வந்திருப்பான். இதெல்லாம் கேட்டுட்ருக்க உங்களுக்குமா ஷாக்காக இருக்குது. சே 2 பேரும் ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னு அவர் சொல்லும்போதே அவர் வாய்ஸில் ஒரு நார்மல்னஸ் தெரிஞ்சுது. பட் அவள் இறந்துட்டோன்னு சொல்லும்போது சாடாக சொன்னார்ல, இங்கேருந்து பார்த்தா எனக்கே தெரிஞ்சுது அவர் கண்ணில் அந்த பொண்ணு மேலே இன்னும் காதலிட்ருக்கு. கடவுள் ஏன்னா அப்படி இருக்காரோ தெரில. இப்படி நல்லா இருக்கவங்களெல்லாம் டக்கு டக்குன்னு பிரிச்சிடுறாரு. கடவுளுக்கு என்ன பொறாமையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து உங்களை கூப்பிட்ருப்பாங்க, ஃபைன் ஃபைன் ஆ கதவை பொறுமையாக திறந்துட்டு அதெல்லாம் எட்டி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மா கதை உள்ளதெல்லான்னு பார்த்தா நீங்கள் பாட்டுக்கு நின்றுட்டு அப்படியே உங்கள் அம்மாவை நேராக பார்த்த மாதிரி தான் இருக்குது. பட் சிந்தனை ஃபுல்லாக வேற எங்கேயோ இருக்குது. என்னடி ஒன்றும் இல்லை, பேசினது கேட்டியோ? உங்கள் அம்மா உள்ள வந்து கேட்டிருப்பாங்க. பாவண்டி அவர் சொல்லும்போது அந்த கண்ணு அவ்வளோ காதல் தெரிஞ்சதுடி. ஆனால் ஒரு செகண்ட் அவள் இல்லைன்னு சொல்லும்போது அந்த கண்ணு அப்படியே சாடாச்சு. பாவம் அந்த பையன். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அவன் கண்ணில் தெரிஞ்சத காதல், அதை அழகாக வர வச்சு அவனை அழகாக பார்த்துக்கிறியா? சரி, நீங்கள் லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வெளியே கூப்பிட்டு வராங்க. ஜேகே வந்து உங்களை நிம்மதியாக பார்க்கல, லைட்டாக பார்க்கும்போது தெரியுது நீங்கள் பிளாக் கலர் சாரீ கட்டியிருக்கீங்கன்னு. ஜேகேயோட அம்மா உங்களை பார்த்துட்டு, அடடா வயன், இந்த பிளாக் கலர் சாரீ உனக்கு அழகாக இருக்குமா, தேங்க்யூ த அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஜேகே அந்த தேங்க்யூ தன்னு சொல்லும்போது சைலண்ட்டாக இருந்திருப்பான், நிமிந்தே பார்த்துருக்க மாட்டான். ஜேகே பொண்ணு நிமிந்து பாடுறா. சொல்லிட்டு ஜேகே உங்களை நிமிந்து பார்க்கும்போது நீங்களும் ஜேகே பார்க்குறீங்க. உங்கள் கண்ணை பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு குட்டி குழந்தைய பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஜிகே சைலண்ட்டாக அவங்க ஐஸை பார்க்குறான். நீங்கள் ஜிகே பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. சொல்லிட்டு அவனும் லைட்டாக கீழே குனிஞ்சிக்கிட்டான், தலையை ஆட்டினதோடு சரி, பேசவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜேகேக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்கீங்க, அவன் குனிஞ்சே தான் உட்காந்துருக்கான். உங்களுக்கு ஜேகே அப்படி ரியாக்ட் பண்ணுற பார்த்தனுமே தெரிஞ்சு போச்சு, சரி அவருக்கு நம்மளை பிடிக்கல போல. அல்லாமல் உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க ஜேகே நிறைய பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கான்னு. உங்களுக்கு ஓகே நம்மளும் இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஃபேஸஸ் ஆட வச்சுட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிக்கோட வீட்டில் வந்து எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஜிக்கோட அம்மா வந்து நான் வீட்டில் போயிட்டு பையன்ட்ட என்னன்னு கேட்டு சொல்கிறேன்னு இருப்பாங்க. ஸோ கிளம்பிட்டாங்க. இங்கே பார்த்தா ஜிக்கோட அம்மா ஜிக்கி பார்த்துட்டு, ஏன்டா அப்படி ரியாக்ட் பண்ணுற, அந்த பொண்ணு பாரு உனக்கு பிடிச்ச மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா சொன்னீங்களா? ஜிக்கே அப்புறம் சொல்ல மாட்டாங்களா? அது நான் எல்லா பொண்ணுங்கிட்ட தான் சொல்லுவேன், ஆனால் யாருமே இந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க. கேட்டால் நம்மளோட ஏதோ ஒரு மூட நம்பிக்கை இருந்தேன், கருப்பு போட்டால் அதெல்லாம் செட்டே ஆகாது. பட் அவங்க வீட்டில் உனக்காக எல்லாரும் பிளாக் போட்டிருந்தாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் உனக்கு பிடிச்சிருக்கோம் தானே அந்த விஷயம் அவங்க பண்ணுறாங்க. சிக்காது அது இதுவும் பிடிக்காது தானே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க பார்க்குறான். இதுவும் பேசாத பொண்ணு பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டேன். அம்மா பேசாத ஜிக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. அப்படியே ஒரு 10 days போகுது. ஜெக்கே வீட்டிலேருந்து எந்த பதிலும் வரல. ஜெக்கோட அம்மா பெருசாக பேசவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு உங்களை பார்த்தனே பிடிச்சிருக்கோம். அதுவும் ஜேகேக்காக உங்கள் வீட்டில் எல்லோரும் பிளாக் போட்டிருந்தது. ஜேகேவை எல்லாருமே நார்மலாக ட்ரீட் பண்ணி நார்மலாக பேசுவாங்க. சிலர்லாம் வந்து ஜேகேட்ட வந்துட்டு இல்லை இந்த பையனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு கேன்சர் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அது முன்னாடி வந்திருக்கேன், இந்த பையன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்திருக்கும் அப்படிலாம் சிலர் சொல்லியிருப்பாங்க. பட் உங்கள் வீட்டில் அதை கேட்டு அதான் சேடாக ஃபீல் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னது. அந்த மாதிரிலாம் அவங்க அம்மாவுக்கு சின்ன சின்ன விஷயம் கூட வந்துட்டு நிறைய பேர் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்க. பட் அதெல்லாம் உங்கள் வீட்டில் வந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசியிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட் ஜேகேக்கு உங்களையும் பிடிக்கலன்னு சொன்னால் உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோதான் வெக்ஸ் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே பொண்ணே பார்க்கலன்னு அமைதியாயிட்டாங்க. கண்டிப்பாக சண்டே ஜேகே பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த சண்டே அவங்க அம்மா எங்கேயுமே கூப்பிட்டு போகல. அதே மாதிரி 2-3 சண்டே போகுது. ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு, அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா, இந்த வார்த்தைக்கு தான் வந்தியா, நல்லா தான் இருக்கேன் போ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ள வரான். ஜிக்கு டென்ஷன் பண்ணாத ஜிக்கு, ஆல்ரெடி கடுப்பாக இருக்கு, முடியல என்னால். அது ஜிக்கி அந்த பொண்ணு நல்ல பொண்ணு ஜிக்கி, எனக்கு அந்த பொண்ணு அவ்வளோ பிடிச்சிருக்கு, உனக்கு ஏன்டா பிடிக்கல?
அதனால தான் வேறு எந்த பொண்ணு பார்க்காம இருக்கீங்களா? என்னை பார்த்தா என்ன புரோக்கர் மாதிரி தெரியுதா? நான் என்னை போய் எந்த பொண்ணும் பார்க்கல. எனக்கு எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம். இப்படியே கடை, நானும் இப்படியே கிடக்கிறேன். எனக்கு மட்டும் பேரம் பேத்தி எதுவுமே கடவுளை எழுதி வைக்கல, எதுவுமே கொடுத்தும் வைக்கல எனக்கு. அது ஒன்றே சொல்லு, என்னரா அவள் இருந்தால் என் லைஃப் நல்லாயிருக்கும், எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, நான் நல்லா தானே இருந்திருப்பேன், அப்படி இப்படின்னு ஒன்று அந்த டாபிக் கொண்டு வந்துட்டு சென்டிமெண்ட்டாக பேசிட்டு போயிடுவே. அவள் தான் இல்லை, அது உனக்கு புரியுதா இல்லையா? அம்மா சரி விடுச்சிக்கு நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏம்மா உங்களுக்கு ஆல்ரெடி பிபிலாம் ஹையாக இருக்குமா, இவ்வளோ எமோஷ்னல் இதுக்கு? ஆமாம் பைத்தியக்காரிங்க தான் எமோஷ்னல் ஆவாங்க. நான் தான் பைத்தியமாச்சு, அதனால் எமோஷன் ஆகுது. கண்டிப்பாக எனக்கு வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஆஃப்னேஜில் சேர்த்து விட்ரு. அம்மா பூஜைக்கு அம்மா 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 சரி நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ சாமி, இவ்வளோ கட்டுப்பாக அவனை கல்யாணம் பண்ணிக்க வேணாம். நான் ஃபஸ்ட்டு அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறப்பையும் நான் ஒன்றும் சந்தோஷமாக ஒன்று ஓகே சொல்லி, நீங்கள் சொன்னீங்கன்னு தானே ஓகே சொன்னேன். அப்போ அது செட் ஆச்சுன்னா இப்போ இதுவும் செட் ஆகும்னு நினைங்க. அப்படி சொல்கிறியா? நான் இப்போ உங்கள் வீட்டில் ஓகே சொல்லவா? அது சொல்லிட்டு ஜேகே ஓகேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வீட்லேயும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஷாக்கு, இவ்வளோ நாள் கழிச்சு ஓகே சொல்லிட்டாங்களேன்னு. உங்கள் அம்மாவுக்கு ஹாப்பி தான், ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்கள் அப்பாவுக்கும் இந்த விஷயம்லாம் கேட்டதுக்கப்புறம், அப்புறம் அவன் ஒய்ஃபை பற்றி அவனே சொன்னதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கும் அவனை பிடிச்சிருக்கும். பாவம் அவன் லைஃப் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரும் ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ வந்து ஜேகே வீட்டிலேருந்து ஓகே சேர்ந்து உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஓகே தான். எனக்கு வந்து உங்களுக்கும் ஜேகேக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். 2 பேருமே பிளாக் கலர் அவுட்ஃபிட் தான். நீங்கள் நல்லா பிளாக் கலரில் ஒரு சாரீ, ஆனால் அது செம்மையாக இருக்காது. வேறு எந்த கலருமே கலக்க வேணாம்னு சொல்லி உங்கள் அத்தை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிளாக் கலர்லேயே பிளாக் கலர் பீட்ஸ் வச்சு நான் உனக்கு சாரீ வாங்கி தரேம்மா, உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்டுப்பாங்க. நீங்கள் எனக்கு ஓகே தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சாரீ தான் கட்டியிருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அவன் சைலண்ட்டாக நின்றுப்பான். ஜேகே ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் தான். என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து எல்லாருமே என்னது இது, உன் பையனை மாதிரியே அந்த பொண்ணையை மாற்றி வச்சுருக்கா, அது அவனுக்கு அப்படி தானே பிடிக்கும், அவள் தான் ஓகேண்ணா. அட பாவிங்களா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. பட் உங்கள் அம்மாவும் சரி, அட நாங்கள் பையனுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுட்ருக்கோம், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக இருக்காங்க. உங்கள் அம்மாட்ட எல்லாருமே அடியே பிளாக் கலர்லாம் யாராச்சும் ஃபங்க்ஷனுக்கு போட்டு வந்தாலே ஐயோ அப்படின்னு பேசுவோம். என்னடி பார்த்து வச்சுருக்கேன், எங்கள் மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் போட்டுட்ருக்கோம், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வேணாட்டி அப்படியே தான் கேட்குறாங்க. ஐயோ அப்படின்னு இருக்கு. உங்கள் அம்மாவுக்கு எல்லோரும் கேட்குறத பார்க்கும்போது என்னை விட்ருங்கடா, ஏன்டா இவ்வளோ கொஷின் கேட்குறீங்க, அதுவும் ஒரு கலர் தானடா அப்படி தான் உங்கள் மம்மிக்கெலாம் ஃபீல் ஆகுது. என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஜேகேட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. எல்லார்கிட்டையும் ஜேகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகவும் உங்ககிட்ட நார்மலாக பேசிகிட்டு இருக்கான். உங்கள் சைடு திரும்பவே மாட்டேங்கிறான். நீங்களும் அவன் பேசுவான், எதிர்பார்ப்பான், ஏதாச்சும் ஒரு விஷயமாச்சு, அதாவது இந்த ஒரு விஷயமாச்சும் பேசிட்டு என்ன அப்படிலாம் நார்மலாக கேட்பாங்கல்ல, அப்படிலாம் ஏதாச்சும் கேட்பான்னு எதிர்பார்க்குறீங்க. ஒரு விஷயம் கூட நடக்கலை. உங்களுக்கு ஷாக், உங்கள் ஃபேஸ் அப்படியே பாதியிலே டல் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஜேகேக்கு பிடிச்ச மாதிரி சாரியெல்லாம் கட்டியிருக்கோல்ல, ஒரு வார்த்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அது உங்களுக்கே தெரியும் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் வேணும் அப்படின்னு தோணினாலும் சரி சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஃபேஸே டல் ஆயிடுச்சு பாதிக்கு மேலே. உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்துட்டு ஃபைன் ஃபைன் அடிச்சு நீங்கள் திரும்புறீங்க. ஜேகே உங்களை கூப்பிட்டப்ப அவனை நைட்டாக பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே நார்மலாக நின்றுக்கிட்டான். என்னாச்சு ஏன்டி ஒரு மாதிரி டல்லாக இருக்க? அது ஐஷோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் எவ்வளோ நேரம் நிற்கணும்? இன்னொரு ½ ஆன்டி ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சைலண்ட்டாக நிற்கிறீங்க. ஐஷு போயிட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லியிருப்பா இந்த மாதிரி அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, டல்லாக இருக்கான்னு. உங்கள் அம்மா உங்ககிட்ட வந்துட்டு போய் என்னாச்சு? நல்லா தான் இருக்கேன். என் சாரி எதுவும் ஹெவியாக இருக்கா, ரொம்ப நாள் கடிச்சு கட்டினால எதுவும் உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக அது இருக்காடா? இல்லைம்மா நல்லா தான் இருக்கேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜேகே வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. இப்போ எல்லோரும் கிளம்பிட்டாங்க. லாஸ்ட்டாக ஜேகேவோட அம்மா தான் கிளம்புறாங்க. போய் நீ உண்மையிலே சொல்கிறேன், இந்த சாரியில் அவ்வளோ அழகாக இருந்தேன், அம்மாட்ட சொல்லி சுற்றி போட சொல்லி தெரியும், தேவதை மாதிரி இருந்துட்டு என் தங்கம். பா ஒரு பொண்ணு பிளாக் சாரியில் இவ்வளோ அழகாக இருப்பாங்கிறத நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். சரியா மறக்காமல் சுற்றி போட்டுருங்க. சரி நான் போயிட்டு வரேன், என் அத்தனுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க.
நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நம்பர்லாம் கொடுத்துட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்களே கிளம்பி போயிட்டாங்க. அப்படியே 2 டேஸ் ஆகுது. டெய்லி உங்கள் அத்தை கால் பண்ணி பேசுவாங்க. எங்கேஜ்மெண்ட்டு அன்றைக்கே எடுத்த ஃபோட்டோகிராஃபர் அனுப்பின ஃபோட்டோலாம் உங்களுக்கு அனுப்பிட்டோம். ஐயோ செம்மையாக இருக்குடி என் தங்கமே, இவ்வளோ அழகாக இருப்பியா, ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கே அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 3வது நாள் உங்கள் அத்தை வந்து உங்கள்ட்ட நம்மளா பேசிட்டு ஃபோன் வச்சுருப்பாங்க. அம்மா என்னடி ஏன்டி 3 நாளாக ஃபேஸ் ரொம்ப டல்லாகவே இருக்குது? என்கேஜ்மெண்ட் ஆகிட்டா எல்லோரும் அப்படியே கல்யாணம் வர போகிற டைமில் நல்லா க்ளோவாக அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஏன் என் பட்டு டல் ஆகிட்டே இருக்கு? அம்மா இந்த கல்யாணத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாமா? என்ன பேசுகிற நீ? அம்மா அது என்ன சொல்கிற நீ? உனக்கு சத்தியமாக ஒரு இருக்கா இல்லையோ? இந்த விஷயத்தை ஃபுல்லாக நான் உன்கிட்ட கேட்டு தானே பண்ணேன். ஒரு தடவைக்கு 1000 தடவை கேட்டேன். ஓகேவா இது அவனோட செகண்ட் மேரேஜ் தான், உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி தானே கேட்டேன். இப்போ சடனாக வந்து பிடிக்கலன்னு சொன்னான். இப்போ நான் செகண்ட் மேரேஜுங்கிறதுனால நான் பிடிக்கலன்னு சொல்லலை. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. அவருக்கு என்ன பிடிக்கல போல், எல்லோரும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வயன் அப்படிலாம் இல்லை. அவர் என்ன சின்ன பிள்ளையா ஃபோர்ஸ் பண்ணனே ஓகேன்னு சொல்ல? அப்படிலாம் கிடையாது வயன். இல்லை எல்லோரும் சேர்ந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியுது. உனக்கு என்ன தெரியுது? அம்மா நான் அவருக்கு பிடிச்ச மாதிரி பிளாக் கலர் சாரீ தான் கட்டியிருந்தேன். ஆனால் அவர் ஒரு தடவை கூட சாரியோடு சேர்ந்து நிமிர்ந்து கூட பார்க்கல தெரியுமா? அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசினப்பெல்லாம் அவரும் பேசினார். ஈவன் அவரோட ஃப்ரெண்ட் ஜிமினா அந்த பையன் வந்துட்டு டே மச்சான் உன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு நீ என்ன அழகாக ரெடியாகி வந்திருக்கா அப்படிலாம் சொன்னார். ஃபைனது அப்படி எல்லாட்டுமே சொன்னார் தெரியுமா? ஈவன் வீன்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னார். அந்த பையனே பேர் சொல்லி மச்சான் நீ சூப்பராக இருக்கடா, ஹீரோ மாதிரி இருக்கடா அப்படி சொன்னார். அந்த பையனை தேங்க்யூடான்னு சொல்லிட்டு அழகாலாம் சிரிச்சுட்டு இருந்தான். நான் பார்த்தேன் அவங்கக்கிட்டலாம் அப்படி பேசினார். பட் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஈவன் போகிறேன்னு சொன்னப்போ அந்த பசங்களும் அவர் கூட லாஸ்ட் வரைக்கும் இருந்தாங்கள்ல, அவங்களாம் என்கிட்ட போயிட்டு வரோம் சரி பார்த்துக்கோங்க அப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க. அத்தை சொன்னாங்க, மாமா சொன்னாங்க. ஆனால் அவர் என்கிட்ட ஒரு பாய் கூட சொல்லலை தெரியுமா? ஃபைனது அம்மா எனக்கு அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம். சரி என்னன்னு பேசிட்டு சொல்லவா? அடுத்துட்டு நீங்களும் சைலண்ட்டாக போயிட்டீங்க. உங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் தெரியுது ஏன் நீங்கள் அன்னையிலேருந்து டல்லாக இருக்கீங்கன்னு. உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நேராக ஜிக்கோட அம்மாவை தனியாக கூப்பிட்டுருப்பாங்க. கூப்பிட்டு 2 பேரும் இப்போ நேராக மீட் பண்ணுறாங்க. உங்கள் அம்மாவும் எல்லாத்தையும் சொல்ல, இல்லைங்க பையன் கொஞ்சம் சைலண்ட்டான டைப், அதான் எனக்கும் தெரியல பொண்ணு இப்படி சொல்கிறா. என்ன நீங்கள் பையன்கிட்ட கேட்டு சொல்கிறீங்களா? இந்த மாதிரி சொல்கிறா பிடிச்சிருக்கா என்னன்னே கேட்டு சொல்கிறீங்களா? இல்லைங்க அது ப்ளீஸ் எனக்காக. அப்படி சொல்லிட்டு ஜிக்கோட அம்மா வந்திருப்பாங்க. ஜிக்கோட அம்மா ஜிகே பார்த்துட்டு, ஜிகே எனக்கு கல்யாணம் திரும்ப ஸ்டாப் பண்ணிடலாம். ஜேகே வந்து ஸ்டெப்ஸ் ஏறியிருப்பான். அவங்க அம்மா சொன்னது கேட்டு டக்கு நிமிஷம் நின்றுட்டான். ஏமா நீ கேட்டதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் ஜிகே? இல்லை எனக்கு ஓகே அந்த பொண்ணுக்கு பிடிக்கலையா அதனாலயா? ஓகே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே மேலே போகிறான். அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு தான் அந்த பொண்ணை பிடிக்கல. ஜிகே டக்குன்னு அவங்க அம்மா பார்க்குறான். அந்த பொண்ணு உனக்கு தொடர்ந்து 3 நாளாக ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு டைம் கூட நீ ஃபோன் பிக் பண்ணலையா? மீட்டிங்ஸ் ஃபுல்லாக பிஸியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2 நாள் என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங் அது இதுன்னு லீவ் போட்டிருந்தோம்ல, அதனால் பிஸியாக இருந்தனால ஃபோன் எடுக்கலை. ஜேகே நிமிஷம் வாயேன் ஏமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வரான். அவள் ஃபோன் பண்ணப்போ ஃபோன் எடுக்கலை. அவகிட்ட என்கேஜ்மெண்ட்டில் நீ பேசவே இல்லையா? அவள் உனக்கு பிடிக்கலன்னு நினச்சிட்டு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண சொல்கிறான். ஏன் ஜேகே இப்படி பண்ணுற? ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு, அப்படிலாம் இல்லை, எனக்கு ஓகே தான், அவளுக்கு வேணால் அப்படி தோணி இருக்கலாம், பட் எனக்கு ஓகே தான்மா மேரேஜில். ஜேகே எனக்கே தோணுதுற உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு. ஸ்டாப் பண்ணுறேன்னா சொல்லு, நம்ம இதோட இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை என்ன சரி நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன். அடிச்சுட்டு ஜேகேட அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. ஜேகே அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து கால் பண்ணுறான். நீங்கள் ஜேகேட நம்பரை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டீங்க. உங்கள் ஃபோன் உங்கள் கையில் தான் இருந்திருக்கும். ஷமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. அம்மா நான் ஒரு நிமிஷம் வரேன். எங்கடி போகிறேன்? ஆமாம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போய் காதில் வச்சுட்டு, ஹலோ வைனா? வைன்தான். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாம். சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இனி பேர் தான் சாப்பிடணும். இப்போ தான் ஆஃபீஸ் விட்டு வந்தேன். இப்போ தான் வந்தீங்களா? ஏன் பொதுவாகவே லேட்டாக தான் வருவீங்களா இல்லை இன்றைக்கி டைம் ஆயிடுச்சா? இல்லை என்கேஜ்மெண்ட் ஒர்க்னால நான் ஒரு 3 நாள் ஆஃபீஸில் லீவ் விட்டுருந்தேன்.
ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. ஓ! இல்லாட்டி சீக்கிரமாக வந்துடுவீங்களா? 7:00லாம் வீட்டுக்கு வந்துடுவேன். ஓ! சரி. சரி போய் சாப்பிடுங்க. சரி நான் வைக்கிறேன். அடிச்சுட்டு நீங்களும் ஃபோன் வச்சுட்டு கீழே வந்துருப்பீங்க. அவங்க அம்மா உங்களை பார்த்துட்டு, யாருடி அவங்க? அவங்களா? அம்மா அவங்கம்மா மாப்பிள்ளையா? கால் பண்ணாராடி? இதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் காட்டுறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்ன சொன்னார்? நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. ஓ! அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை பார்க்க, அவங்க அப்பா வந்துட்டு எதுக்கு அவன் தெரிலப்பா, அட்ரஸ் உனக்கு நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன்னு சொன்னார்மா, டைமிங்கும் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. சரி வாய் சரி பார்த்துட்டு வரியா இல்லை நோ தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. உங்கள் அப்பா உங்களே பார்த்துட்ருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வரேம்மா. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு ஷாக்கு, உண்மையிலேயே அவர் நம்மளை கூப்பிட்டாரா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த 3 நாளாக உங்கள்கிட்ட பேசவே இல்லை. ஃபஸ்ட் டைம் கூப்பிட்றதுனால நீங்கள் போய் உங்கள் கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது என்னடா கலர் கோழி குஞ்சாட்டம் இருக்குது என் ட்ரெஸ் எல்லாம் அப்படி இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு கலரில் இருக்குது. கருப்பு கலரில் நீங்கள் வச்சுருந்தது ஒரே ஒரு சாரீ தான். அப்புறம் உங்கள் அத்தை வாங்கி கொடுத்த சாரீ, இந்த 2 சாரீ தான். மற்றபடி பிளாக் கலரில் ட்ரெஸ்ஸே இல்லை. ஐயோ நான் இப்போ எங்கே போவேன் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸுக்கு? என்கிட்ட பிளாக் கலர் ட்ரெஸ்ஸே இல்லை. எனக்கு பிளாக் கலர் பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா அபசகுணம், எங்கள் அம்மாவும் அபசகுணம்னு சொல்லிட்டு வாங்கியே தர மாட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த சாரீ அவர் பொண்ணு பார்க்க வந்தப்போ எங்கள் அம்மா வாங்கி கொடுத்ததான். அதுவும் பிளாக் கலர்னா அபசகுணம், வாங்கவே கூடாதுன்னு சொல்லும். ஆனால் மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக வாங்கி கொடுத்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கபோர்டை பார்த்து யோசிச்சுட்டு இருப்போம். கதவு நாக்காகுது. என்னம்மா? உங்ககிட்ட பிளாக் கலர் ட்ரெஸ்ஸே இல்லை தானே? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்த்து பாவமாக தலையிட்டீங்க. போய் ஷாப் பண்ணிட்டு வந்துடலாம். உங்கள் அப்பாட்ட இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன். அவரும் ரெடியாக இருக்குது. நம்ம உடனே போய் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். எல்லாம் பிளாக் கலர்லேயே வாங்கிடலாம். நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அடிச்சு தலையிட்றீங்க. ஸோ ஃபேமிலியாக ஷாப்பிங் போயாச்சு. உங்கள் அம்மா உங்களுக்கு இன்னர்ஸ் கொண்டு பிளாக் கலரில் வாங்குறாங்க. நீங்கள் சும்மா இன்னர்ஸ் எல்லாம் நம்ம பொறுமையாக வாங்கிக்கலாம், சும்மா ஒரு பண்ணுறீங்க. உங்கள் அம்மா நீ வேறு சும்மா ஒரு மாப்பிள்ளைக்கு பிளாக் மட்டும் தான் பிடிக்கும். ஸோ உள்ள வேலை எல்லாம் உனக்கு கருப்பு தான் பேர். கடவுளையே அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் அம்மா உங்களுக்காக நல்லா 10-15 ட்ரெஸ்ஸு பிளாக் கலரில் அலுசி ஆரஞ்சு வாங்கியிருப்பாங்க. பிளாக்கே கிடச்சிருக்காது. இந்த கடை அந்த கடை அந்த கடை அந்த கடைன்னு அங்கே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷாப்பாக க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் 3 பேர் மாற்றி மாற்றி ஓடி ஓடி ஒவ்வொரு ஷாப்லேயும் ஆளுக்கு ஒருத்தரும் சரி வாங்கி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டீங்க. அங்கே பார்த்தா ஃபுல்லாக பிளாக் கலர் ட்ரெஸ் தான். உங்ககிட்ட வந்து பிளாக் கலர் ஒரு இயரிங்கும் ஒரு பேங்கிளும் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம், ப்ரேஸ்லெட் போட்டுக்கலாம், பிளாக் கலர் வாட்ச் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டீங்க. ட்ரெஸ்ஸு தான் இருந்திருக்காது. ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து போட்டாச்சு. அப்பான் இருக்கு இப்போ தான் உங்களுக்கு. உங்கள் கபோர்டில் இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. சே இதெல்லாம் நல்லாவே இல்லை. அவர் கலர் காம்பினேஷன் கூட நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாக பிளாக்கு நல்லா இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக பிளாக் கலர் ட்ரெஸ் எடுத்து அடிக்கிட்டீங்க. உங்களுக்கு அப்படி இருக்குது. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வச்சு பார்த்துட்ருக்கீங்க. நாளைக்கு இது போடலான்னு ஒரு வழியாக ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணியாச்சு. பிளாக் கலர் ஸ்லிப்பரும் உங்கள் அம்மா ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து காஃபி கலரில், சாண்டில் கலரில் அந்த மாதிரி தான் ஸ்லிப்பர் வாங்கி வச்சுருக்கீங்க. உங்கள்கிட்ட பிளாக் கலர் ஸ்லிப்பர் இல்லை. நீங்கள் போன டைம்லாம் கிடைக்கல. பட் இன்றைக்கி உங்கள் அம்மா அந்த ஷாப்பில் 1 ஹவராக உட்காந்து அந்த ஸ்லிப்பர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஒரு வழியாக அந்த ஸ்லிப்பரையும் எடுத்து கொண்டு வந்து எல்லாத்தையும் பெட்டு பக்கத்தில் வச்சிட்டிங்க. நீங்கள் அமைதியாக படுத்து அதையே பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குல்ல? பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மனசில் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜிகே பார்க்க போயாச்சு. ஜிகே வந்து மார்னிங் தான் வர சொல்லியிருப்பான். ஷாக் என்னன்னா காலையில் 8 மணிக்கெலாம் உங்களை வர சொல்லியிருக்கு. நீங்கள் 8 மணிக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக். ஏன்னா நைட் டைம் தான் மெசேஜ் போட்டிருப்பான். காலையில் இருந்துச்சு அவசரமாக கிளம்பி ஓடியாச்சு. சாப்பிட கூட இல்லை. ஜேகே பார்த்தா அவங்க ஒரு கெஃபேயில் உட்காந்துருக்கான். நீங்கள் ஜேகே கிட்டே போயிட்டு ஹாய் உட்காருமா அடுத்து நீங்கள் ஜேகே பக்கத்தில் உட்காருங்க. நீங்கள் வந்து உட்காரதுக்கு முன்னாடி ஜேகோட ஹேண்ட் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் போட்ட ரிங் இருக்கான்னு 2 பேரும் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரிங் போட்டிருப்பீங்க. அது வந்துட்டு ஒரு பிளாக் கலர் தான் இருக்குது. சில்வரும் பிளாக்கும் கலந்த மாதிரி. பட் பிளாக் தான் நிறைய கலந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு ரிங் தான் 2 பேருமே போட்டிருப்பீங்க. ஜிகே ஹேண்டில் பார்க்கும்போது அந்த ரிங் இருக்குது. உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஓகே எங்காச்சும் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜேகே நீங்கள் வந்தப்போ உங்களை நோட் பண்ணியிருப்பான். ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜேகே மாதிரி நீங்களும் பிளாக்கில் தான் வந்து உட்காந்துருக்கீங்க. அவனுக்கு அதை பார்க்கும்போது லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. வச்சுட்டு அவனே நிமிஷம் பெருமூச்செல்லாம் விட்டுட்டு அவன் லேப்டாப்பில் க்ளோஸ் பண்ணுறான். நீங்களும் ஜிகேவே பார்த்துட்ருக்கீங்க. காஃபி ஆர்டர் பண்ணுவா? காஃபி ஓகேவா இல்லை டிஃபன் சாப்பிட்லாமா? இல்லை காஃபி ஓகே. கேக் ஏதாவது? இல்லை காஃபி மட்டும் போதும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே வாங்க போகிறான். நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே போயிட்டு வெயிட்டர்கிட்ட கூட சொல்லலை. டேரெக்டாக போய் அவனே பில் வாங்கிட்டு போய் அங்கே பே பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் ஜிகேவே பார்த்துட்ருக்கீங்க.
ஜேகே போயிட்டு 2 காஃபி வாங்கிட்டு வந்து உங்கள் முன்னாடி ஒரு காஃபி வச்சுட்டு அவன் முன்னாடி ஒரு காஃபி வச்சுட்டு அவனும் முன்னாடி உட்காந்துருக்கான். நீங்கள் ஜேகே பார்க்க, ஜேகே உங்களை பார்க்க 2 பேரும் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு காஃபி குடிவேன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே வந்து அவள் வாய்ஸே கிளியராக கேட்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்ககிட்ட நேராக பேசி இன்றைக்கி தான் கிளியராக கேட்குறீங்க. உங்களுக்கு அது கேட்கும்போது ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்குது. தலைவர் ஒயன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் சைலண்ட்டாக எடுத்து அந்த காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. ஏன் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண சொன்னேன் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிகே சைலண்ட்டாக பார்க்குறீங்க. இஃப் யூ இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம். எல்லாம் ஸ்டாப் பண்ணணும் சொல்லு. நான் அம்மாட்ட சொல்கிறேன், புரிய வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் லைட்டாக ஒரு பெருமூச்சு விட்டுட்டு காஃபியை கீழே வைக்கிறீங்க. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கல தானே? ஃபஸ்ட்டு ஜிகே விஷயம் உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். ஏன்னா நான் இந்த விஷயம்லாம் நோட் பண்ணேன். இது எதுவுமே நீங்கள் செய்யலாம். அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கல தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேக்கிட்ட எதை எதை நோட் பண்ணீங்களோ அதை எல்லாம் சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இதை வச்சு தான் நீ பிடிக்கலன்னு சொல்கிறியா? ஃபைன். ஃபர்ஸ்ட் ஒரு திங் நான் உன்கிட்ட சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் லைஃப்பில் இப்போ நான் ஒன்று பார்க்குறேன். அது இல்லாமல் யூ நோ மை பாஸ்ட். யா, அந்த விஷயங்கள் உண்மையை சொன்னால் என்னையே மனசில் ஓடிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் ஓரளவுக்கு ஒதுக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருந்தேன். உண்மையை சொன்னால் எனக்கு உன்கிட்ட பேச நர்வஸாக இருந்துச்சு. அதுதான் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் திங் நான் உன்கிட்ட பேசாது. நான் நல்லா பேசுவேன், பட் புதுசாக ஒருத்தரை பார்த்து ஸ்டார்டிங்லேயே பேசு, அதுவும் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுன்னு சொன்னால் ரொம்ப நர்வஸாக இருக்கும். ஒரு பையனை நான் கேஷுவலாக பேசுவேன், பட் பொண்ணு ரொம்ப நர்வஸான விஷயம். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட பேசல. நான் என் லைஃப்பில் பேசி ஓரளவுக்கு என் கூட இருந்ததே ஒன்றே எங்கள் அம்மா, என்னுடைய ஒய்ஃப், ஃபஸ்ட் ஒய்ஃப், அவ்வளோதான். இவங்கக்கிட்ட தான் நான் பேசியே இருக்கேன். நான் அதிகபட்சம் பொண்ணுங்கிட்ட பேசினதில்லை. அதனால எனக்கு பேச கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. எனக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் புரியுது. நீ எனக்காக தான் இந்த கல்யாணத்தை வேணான்னு சொன்னேன். நீங்கள் ஜிகே பார்த்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. ஐம் சாரி, அவனை ஹர்ட் பண்ணியிருந்தா. அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லிடுங்கண்ணா. வீட்டில் சொல்லிடுறேன். அதை நான் சமாளிச்சுக்குவேன் எங்கள் வீட்டில். உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? சரி, நீங்கள் ஜிக்கே பார்த்து ஒன்று சொல்லி ஹெட்டை ஷேக் பண்ணுறீங்க. நீ உள்ளே வந்தப்போ உன்னை பார்த்தப்பே எனக்கு தெரிஞ்சுது உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. சரி, நீங்கள் லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. ஐ நீட் கொஞ்சம் டைம். ரொம்பலாம் எனக்கு டைம் வேணாம். மேரேஜ் வரைக்கும் டைம் கொடு. கண்டிப்பாக ஐ வில் சேஞ்ச் மை கேரக்டர். எனக்கு உன்னை பிடிச்சிருக்குவேன். எனக்காக நீ இவ்வளோ விஷயம் பண்ணுறீல, உனக்காக நான் எனக்கு கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ரொம்ப மாற்றணும்லாம் இல்லை. என்கிட்ட ஒரு ஹாய் பாய் சாப்பிட்டியா என்ன பண்ணுற இவ்வளோ மாற்றிக்கிட்டா போதும். ஜேகேக்கு அதை கேட்கும்போது லைட்டாக ஸ்மைல் வந்திருக்கும். கண்டிப்பாக. காஃபி குடிங்க. அடுத்து ஜேகே காஃபி குடிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு விஷயம் அவனும் பேசியிருப்பான், நீங்களும் பேசியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. ஜேகே வந்து உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க, சேஃபாக வீட்டுக்கு போயிட்டியான்னு. நீங்கள் உங்கள் வீட்டில் போய் சொல்லிட்டீங்க, இல்லை ஜேகேக்கு வந்து எனக்கு பிடிச்சிருக்கான், அவருக்கு வந்து பேச தயக்கமாக இருக்கான், அதான் பேசலையா அப்படிலாம் சொல்லிட்டீங்க. உங்கள் அம்மாவுக்கு அப்போ தான் அப்பாடா அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே வந்து அவன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பான். அவங்க அம்மா வந்துட்டு ஓகே அப்படின்னு இருப்பாங்க. அப்போ ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காம்மா. ஜேகேவோட அம்மா வந்து ஜிகே பார்க்குறாங்க. ஸ்டெப்ஸில் ஏறியிருப்பான், ஒரு செகண்ட் என்ன சொல்லியிருப்பான். ஆமாம், அவள் என்னை பற்றி யோசிச்சா. நீ அதுக்கப்புறம் என்னை பற்றி யோசிக்கிற 3வது ஆள் நான் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு புரியல, நீங்கள் 3 பேரும் ஏன் என்னை பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஏன்னா எங்கள் 3 பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். என்ன நல்லா பார்த்துக்கூடா. அவள் உனக்காக பாரு, இப்போயே யோசிக்கிறாள்ல. அவளை நல்லா பார்த்துப்பில ஜிகே. அவளுக்காக கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கோ. இவ தான் நம்ம லைஃப்னு மாற்றிக்கோ. அவள் இருந்த இடத்துல இவளை வச்சு உன்னால் பார்க்க முடியாதான். ஏன்னா ஜிகே ரொம்ப சைலண்ட்டாக அவங்க அம்மா பார்க்குறான். ஆனால் இவளுக்குன்னு உன் மனசில் ஒரு இடம் வரும்ல, அது அவளுக்குன்னு கொடுத்துரு. தயங்காத, பேசு. உன் ஒய்ஃப் உன் லைஃப் லாங் உன் கூட வரப்போகிறவ. பேசு, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணு. உன்னால் பேச முடியும். ஒரு நாள் அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு மாற முடியும். அந்தளவுக்கு மாறு ஜிகே.
நீ அந்த அளவுக்கு மாறின ஒரு பொண்ணுக்கு உலகத்தில் அதை விட எந்த சந்தோஷமும் இருக்காது. உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னீனா, அந்த வார்த்தை அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இரு ஜேகே. அடுத்தது ஜேகேவை ஹெட்டை ஷேக் பண்ணிட்டு ரூமுக்கு போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அவனும் பேசுகிறான். உங்களுக்கு அதுக்கப்புறம் ஓகே அவருக்கு பிடிச்சிருக்குன்னு இருக்கு. ஜேகேக்கு வந்து உங்கள் இன்னசென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்காக ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. அவன்கிட்ட பேசுறது வந்து எல்லாமே ஓகே. மேரேஜுக்கு சாரீ வாங்க போனப்போ அப்படி தான். ஜேகே வந்து உங்கள்கிட்ட சொல்லிப்பான், வேணும்னா நீ உனக்கு பிடிச்ச கலரில் சாரீ வாங்கிக்கோ அப்படின்ட்டு இருப்பான். நீங்கள் எனக்கு பிடிச்ச கலரே பிளாக் தான் அப்படின்ட்டு ஜேகே டக்குனு விஷயம் பார்க்குறான். எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் பிளாக் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளாக் கலர் தான் வாங்கியிருப்பீங்க. ஜேகேயோட அம்மாவும் சொல்லிப்பாங்க, அம்மா அவன் அப்படி சொல்கிறதுலாம் அதிசயமா, அவனே சொல்கிறான் நீ கேளுமான்னு இருப்பாங்க. நீங்கள் நான் பிளாக் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு பிளாக் எடுத்திருப்பீங்க. ஜேகேக்கு அந்த ஃபேஸில் அப்படி ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் வந்திருக்கும். ஏன்னா ஜேகேக்கு பிடிச்ச கலரை சொல்லி நீங்கள் எடுக்கிறீங்க. அவன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட கல்யாணத்தப்போ அவங்க வந்து ஒரு ரெட் கலர் சாரி தான் எடுத்திருப்பாங்க. ஜேகே வந்து கேட்டிருப்பான் பிளாக்கா ரெட்டானு. ஜங்குக்கு அது நான் ரெட் எடுத்துக்கிறேனே அப்படின்னு இருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரெட் எடுத்து கொடுத்துருப்பான். அதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்க மாட்டான். பட் நீங்கள் வந்துட்டு இல்லைல்ல எனக்கு அவருக்கு பிடிச்ச கலரை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்கல்ல. அந்த செகண்ட் ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். நமக்காக பண்ணுறாளாம் அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கும். அப்புறம் அவனே வந்துட்டு ஆமாம் நமக்காக தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவனே மனசெல்லாம் தேத்திருப்பான். ஜேகேவோட அம்மா வந்து ஜேகேட் சொல்லியிருப்பாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ தனியாக கூப்பிட்டு போடான்னு. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அம்மா ஏம்மா நாங்கள் இங்கேயே இருக்கோம். ஜேகே ப்ளீஸ் உங்கள் 2 பேத்துக்கான டைம் விடும். இந்த வீட்டிலே இருந்தாலும் எங்களுக்கான டைம் எங்களுக்குன்னு தான் இருக்கும். அது எப்படி மாறும்? ஜேகே மாது ஜேகே தனியாக போனால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஜேகே. நீ அவளை பார்த்துக்கிற விதம், அவள் உன்னை பார்த்துக்கிற விதம் ஒவ்வொன்றும் லவ்வை கூட்டும். இங்கே இருந்தால் நிறைய விஷயம் நானே பண்ணிடுவேன். எனக்கு அறியாமலே நான் பண்ணிடுவேன். அப்படிலாம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இல்லை நானும் இங்கே இருந்துக்கிறோம். நீ எதுவுமே பண்ண வேணாம். எனக்கு எல்லாமே அவளே பண்ணிப்பான். நானும் எல்லாமே அவளுக்கு பண்ணிக்கிறேன். ஜேகே ப்ளீஸ் ஓகே அப்படின்னு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து உங்களோட மேரேஜ். ஜேகே வந்து கல்யாணத்தப்போ கையை பார்க்குறான். ஜேகேக்கு ஒரு விஷயம் ஷாக்கு. ஏன்னா நீங்கள் கையில் மருதாணி வச்சுருக்கீங்க. ஜேகேக்கு மருதாணி அப்படிங்கிற ஒரு விஷயமே பிடிக்காது. அவனுக்கு அந்த பொண்ணுங்க திங்க் அப்படின்னு சொல்கிற மருதாணி, நெய் பாலிஷ் அந்த மாதிரி எந்த விஷயமே பிடிக்காது. நீங்கள் பார்த்தா மருதாணி வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. ஜேகே கையை பார்த்துட்டு சைலண்டாக இருக்கான். ஜேகேவோட அத்தைக்கு ஒரு விஷயம் சிரிப்பு வந்திருக்காங்க ஜேகே கிட்ட வந்து. ஜேகே என்னதா நான் ஒரு விஷயம் நோட் பண்ணடா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க அத்தைட்டு சைலண்ட்டாக கேட்குறான். உன் பொண்டாட்டி வந்துட்டு நம்ம பொண்ணு பார்க்க போனப்பயே மருதாணி வச்சுருந்தான்னு உங்கள் அம்மா சொன்னாங்க. ஆமாம் ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்புறம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நாங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தப்போ அவன் மருதாணி வச்சுருந்தா. அப்புறம் அவன் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போனப்போ எல்லா டைமும் மருதாணி வச்சுருந்துருக்கான். எனக்கு தெரிஞ்ச அவன் மருதாணி வச்சுட்டே இருப்பா போல. உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த உன் பொண்டாட்டி பர்ஃபெக்டாக பண்ணுற. இப்போ நீ என்ன பண்ண போகிற? ஜேகே உங்கள் அத்தையை பார்த்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா நான் இதுக்கு என்ன சொல்ல அப்படின்றான். கரெக்டாக ஜேகே கூப்பிட்டுருப்பாங்க. ஜேகே டக்குன்னு திரும்பியிருப்பான். அவங்க அத்தைக்கு அதுக்கு மேலே மனசு அவளை திரும்பி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டா. அவன் என்ன பண்ணுவான் எனக்கும் தெரியல. ஆனால் அவளுக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும் போல். ஆனால் அவள் கை இந்த மருதாணியோட பார்க்க அவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா நீ. எனி டைம் கையில் மருதாணி இருக்குது. ஜேகே நான் இதான் என்ன சொல்ல போதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஜேகே அவங்க கிட்ட வந்துட்டு ஃபைன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தலைவரை வந்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டில் நீங்கள் பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதை பேசலை. சரி கல்யாணத்துலையாச்சும் பேசுவான்னு இவெல்லாம் எதிர்பார்த்தீங்க, பேசல. தாலியே கட்டியாச்சு. இப்போ தான் என்னை கூப்பிட்றான். சொல்லுங்கள். அது ஜேகே நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லவா? ஏன் தாலியை கருப்பு கலரில் வாங்கலை? ஜேகே டக்குன்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு உங்களுக்கு தான் வேறு கலரே படிக்காதே, ஏன் தாலியும் பிளாக் சூஸ் பண்ணியிருக்கலாம்ல? தாலி மஞ்சள் கயிறுலன்னு கட்டுவாங்க வைன். ஜேகே அதை விஷயம் சிரிப்பு வந்திருக்கும். நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே விஷயம் ஸ்மைலே கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னாச்சு என்னாச்சுடி? ஜேகே நீங்கள் சிரிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஐயோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நீங்கள் சிரிக்கிறத பார்க்கும்போது. ஜேகே பார்க்குறோம் அவங்க கண்ணில் அவ்வளோ பியூரான ஒரு லவ் தெரியுது. அவன் சிரிச்சாங்களுக்காக நீங்களும் ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அது சொல்லி லைட்டாக ஹெட்டை செக் பண்ணுறான். தாலி மஞ்சள் கயிறில் தானே வாங்கி கட்டுவாங்க. ஆனால் என் புருஷனுக்காக இந்த இதை மஞ்சள் தண்ணியில் எப்படியே வந்துட்டு அந்த வெள்ளை கலர் நூல் எடுத்து மஞ்சள் கலர் இதில் கரைச்சிருப்பாங்க. அதுக்கு பதிலாக பிளாக் கலர் இதில் கரைச்சிருந்தா கூட நான் ஹாப்பியாக தான் இருப்பேன். முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, முன்னாடியே கேட்டிருக்கலாம்ல. அவங்க அத்தை அவங்க ரெண்டு பற்றி பார்த்துட்டு என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க,
ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்களும் ஜேகே அதை கேட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டக்குன்னு அப்படி ரியாக்ட் பண்ணது ஜேகே கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. உங்களுக்கு ஜேகே சிரிச்சது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷன் முடியுது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, அம்மா நீங்கள் நிமிஷம் கேட்க வந்தீங்களா என்கிட்ட, அப்புறம் ஏன் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க? அது ஆ உனக்கு மருதாணி வைக்க ரொம்ப பிடிக்குமா? எனக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு என் ஹேண்டில் 365 டேஸும் கண்டிப்பாக மருதாணி இருக்கும். ம் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எனக்கு வச்சு வச்சு பழக்கிட்டாங்களா. கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னா என் ஹேண்ட் மருதாணி இல்லாமல் பார்த்தா எனக்கே மன வருத்தமாயிரும். அதனால் அடிக்கடி மருதாணி வச்சுருப்பேன். கண்டிப்பாக அந்த மருதாணி அலையும் போது புதுசு வச்சுருவேன். ஸோ எப்போதுமே அது டார்க் ரெட் கலரில் மட்டும்தான் இருக்குது என் ஹேண்டில். ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் இது பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகேவும் நீங்களும் தனியாக இருக்க வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லி உங்களை 2 பேத்தையும் கொண்டு போய் அந்த வீட்டிலே விட்டாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே அந்த வீட்டில் தான் விட்டுருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க அந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிளாக் தான். உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கபோர்டில் வச்சுட்ருக்கீங்க. ஜேகே பார்க்குறான். ஃபர்ஸ்ட் நைட் வந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் பாட்டுக்கு கூழாக எல்லாத்தையும் அடிக்கிட்டு தூங்கலாமா அடிச்சுட்டு அவனை சண்டை படுத்துட்டான். அவனுக்கே இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொன்னது கொஞ்சம் நர்வஸாக இருந்திருக்கும். எப்படி 2 பேரும் இன்னும் அந்தளவுக்கு நாங்கள் எதுவுமே புரிஞ்சிக்கல, எப்படி லைஃப்பை டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிலாம் தோணிட்டு இருந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அப்படின்னு நினச்சிருப்பான். பட் நீங்கள் அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் நார்மலாக இருக்கீங்க. ஜெக்கிக்கு அதுக்கப்புறம் தான் அப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ தலைவரும் தூங்கிட்டார். நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. பட் ஒரு நல்ல காஃபி ஸ்மெல், உங்களுக்கு வந்து ஃபில்டர் காஃபி அவ்வளோ பிடிக்கும். அப்படியே ஃபில்டர் காஃபி ஸ்மெல் உங்களுக்கு அந்த வீடு ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பட் ஃபில்டர் காஃபி அவ்வளோ ஸ்மெல்லே வராது. பட் இவன் என்ன பண்ணுறான்னு தெரியல, அவ்வளோ ஸ்மெல் வருது. நீங்கள் அப்படியே அந்த ஸ்மெல்லை பார்த்துட்டே வந்துட்டு பொறுமையாக கிச்சன் போய் பார்த்தா ஜிக்கி ஃபில்டர் காஃபி போட்டிருக்கான், நார்மல் காஃபி போட்டிருக்கான், அது இல்லாமல் பிளாக் காஃபி, எல்லா காஃபியும் இருக்குது. நீங்கள் விஷயம் பார்த்துட்டு இவ்வளோ காஃபியா? ஐன் எந்திரிச்சிட்டியா? குட் மார்னிங். உனக்கு எந்த காஃபி பிடிக்குன்னு தெரில. ஸோ நான் உனக்கு காஃபி போட்டிருக்கேன். எனக்கு பிளாக் காஃபி. உனக்கு இதில் எது வேணும்? அதுக்கு இந்த 5 காஃபி. இந்த ஒவ்வொரு காஃபிக்கும் ஒவ்வொரு பேர் சொல்கிறான். இது ஃபில்டர் காஃபின்றான், இது நார்மல் காஃபின்றான். அந்த 3க்கும் வேறு வேறு காஃபி பேர் சொல்லியிருப்பான். இங்கே சிக்கி பார்த்துட்டு அப்போ நான் எது குடிப்பேன்னு தெரியாமல் இத்தனை போட்டிங்களா? சிக்கி தேங்க்யூ. பையன் எதுக்கு வின்சென்ட் உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜேகே போய் லைட்டாக ஒரு ஹக் பண்ணியிருப்பீங்க. ஜேகேக்கு வம்சம் எதுக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த காஃபி உங்கள்கிட்ட கொடுத்துருப்பா. நீங்களும் அந்த காஃபி வாங்கிட்டு போய் சைலண்ட்டாக குடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏன் தெரியல அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா உங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஒருத்தர் காஃபி போட்டால் ரொம்ப பிடிக்கும்னு. நீங்கள் உங்கள் அம்மா காஃபி போட்டு தருவீங்க. பட் உங்கள் அம்மாவுக்கு வந்து உங்கள் அப்பா போட்டு தரணும்னு ஆசை. பட் உங்கள் அப்பா அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டார். காஃபி போட்டு தர சொன்னால் ஏன்டே எனக்கு காஃபி போட சொல்கிறேன், எனக்கு உயிர் எடுக்கிறடி, ஒரு நாள் கூட என்னை வேலை வாங்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கற்று தான் செய்வார். தவிர ஒரு நாள் கூட அந்த காஃபி கேட்குறாளே போட்டு தருவோம் அப்படின்ற எண்ணமே உங்கள் அப்பாவுக்கு வராது. பட் நீங்கள் கேட்காமலே உங்கள் ஹஸ்பண்ட் காஃபி போட்டிருக்காரு. உங்களுக்கு அது ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்த உங்கள் அம்மா ஏங்கி சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு ஒரு காஃபி தானே, இதுக்கு நம்மளே போட்டுக்கலாம்ல, எதுக்கு எங்கள் அம்மா இவ்வளோ ஏங்குது அப்படின்ட்டு இருந்திருக்கும். பட் அந்த இது போக போக கொஞ்சம் வளர புரியும் போது தான் உங்களுக்கு தெரியுது, ஒருத்தர் நமக்காக லவ்வோட காஃபி போட்டு தந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஜேகே உங்களுக்காக அப்படி ஒரு காஃபி போட்டு கொடுத்துருக்கான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டே இருக்கான். உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வந்துகிட்டே இருக்குது. அந்த ஒரு சிப் பண்ணும்போதோ அவ்வளோ ஸ்மைல். ஈவன் கடைசி சிப்பை கூட அவ்வளோ ஸ்மைலோட பண்ணிட்டு அந்த கப்பையே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு வைன் கப்பை கூட நான் போய் சிங்கில் போட்டுறேன். இல்லை நீங்கள் கப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கப்பை வாங்கிட்டு போய் 2 பேர் கப்பையும் கழுவலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வச்சுருப்பீங்க. காஃபி போட்ட பாத்திரத்தை எடுத்து கழுவிட்டு இருந்திருப்பீங்க. எதார்த்தமாக திரும்பி பார்க்கும்போது அந்த 2 கப்பும் ஒன்றா இருக்குது. நீங்கள் அந்த 2 கப்பையும் ஒவ்வொரு கையில் எடுத்துகிட்டு சங்கு அம்மா சொல்லும்போது எனக்கு இது என்ன நார்மல் திங் தானே அப்படி தோணுச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கையால் காஃபி குடிக்கும்போது இதெல்லாம் நார்மல் திங்க் இல்லைடா, அப்படி இருக்குடா, அப்படி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கோட கிப்பில் போய் லைட்டாக அவன் எந்த இடத்துல வந்து சிப் பண்ணி குடிச்சிருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிங்க. நார்மலாக பார்ப்போல அந்த இடத்துல போய் லைட்டாக ஒரு கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே எதார்த்தமாக கிச்சன் வந்திருப்பான். அதை பார்த்து ஜேகேக்கு லைட்டாக ஒரு ஷாக்கு. ஜேகே சைலண்ட்டாக உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த கப்பு கழுவ கூட எனக்கு மனசு வரல அப்படி சொல்லிட்டு வருஷம் ஸ்மைல் பண்ணிட்டு அந்த கப்பை அவ்வளோ பொறுமையாக ரசித்து ஏதோ கப்பை தான் கழுவுறீங்க. பட் அவ்வளோ ரசித்து அந்த கப்பை கழுவிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு அதை பார்க்கும்போது லைட்டாக ஸ்மைல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜேகே உங்களுக்காக நான் சமைச்சு தரேன்றான். நீங்கள் இல்லை நான் சமைக்கிறேன்றீங்க. இல்லை வை நான் உனக்காக சமைச்சு தரேன். இல்லைங்க நான் பண்ணுறேன். வை நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர் பிடிச்சி தள்ளி நிற்க வச்சுட்டு நான் உனக்காக சமைச்சு தரேன் ஓகேவா? அது ஜேகே அது மார்னிங் நான் சமைச்சு தரேன், ஆஃப்டர்நூன் நான் சமைச்சு கொடுத்துட்டு போயிடுறேன் ஆஃபீஸ்க்கு. ஸோ நைட் பண்ணி சமைச்சா போதும். இல்லைங்க நான் சமைச்சிடுறேன், நான் நல்லா சமைப்பேன், ப்ராமிஸாக நல்லா சமைப்பேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சொதப்பலாலாம் சமைக்க மாட்டேன். அத்தை சொன்னாங்க நீ நல்லா சமைப்பேன், நான் சமைச்சு தரேன்.
அது சொல்லியிருப்பீங்க. ஜேகே வந்து அதுக்கப்புறம் சமைச்சிட்ருக்கோம். அவ்வளோ ஸ்மெல் வருது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த கே ட்ராமாலலாம் செஃப் சமைக்கும்போது அப்படியே ஒவ்வொரு இன்ச்சாக காட்டுவாங்கல்ல, அந்த பேன் எப்படி அசையுது, அதுக்கப்புறம் அந்த கிண்டுறப்ப எப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் காட்டுவாங்கல்ல. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே ரசித்து ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சமைச்சு கொடுத்துருப்பான். நீங்கள் வாயில் வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, நீங்கள் செஃப்பா? ம் நான் கம்பெனி நடத்திட்டுருக்கேன். ஓ, செஃப் மாதிரி சூப்பராக சமைச்சிருக்கீங்க. தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணி இப்போ நீங்கள் அப்படியே ஜேகேவே ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜேகே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் தான். ஜேகே வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஆஃபீஸ் போகிறீங்களா? லீவ் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு போடணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. போயிட்டு வாங்க. ஆஃப்டர்நூனுக்கு சமைச்சு அந்த ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கேன். லைட்டாக ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கோ. ஓகே ஓகே. ஓ, போகட்டா இல்லை வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறான். இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போங்க. அடிச்சுட்டு ஜேகே வந்து கிளம்பிருப்பா. நீங்கள் டக்குன்னு பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஜேகே வந்து கதவு கிட்ட போயிருப்பா. நீங்கள் ஜேகேவோட ஷர்ட்டை போய் பிடிச்சிட்டிங்க. அது கீழே அந்த டிப்பு தான் பிடிச்சிருக்கீங்க. ஜேகே உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் ஜேகே க்யூட்டாக பார்த்துட்டு, ஜேகே அது என்னாச்சும்? நான் பிகாம் படிச்சிருக்கேன். உங்கள் ஆஃபீஸில் எனக்கு வேலை கிடைக்குமா? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். அது வேலை கிடைக்குமா இல்லை கிடைக்காதா? ஏன் கொஷின் வேணாமே, என்கிட்ட அதுக்கு ஆன்சர் எல்லாம். ஓகே, நான் என்னைக்கு போய்ட்டு என்னென்னு பார்த்து சொல்லவா? அடுத்து நீங்கள் அழகாக தலையாட்டிருப்பீங்க. ஜேகே ஓகேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் வெளியே போனதுக்கப்புறம் தான் இப்போ எதுக்கு இந்த வார்த்தையை நம்ம போய் கேட்டோம்? ஏன்னா என்னால் என் புருஷனை விட்டுட்டு இருக்க முடியாது போல். எனக்கு அவர் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கார் வெளியே போகிறதே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் கேட்ட ரீசன் என்னென்னா, ஜேகே கிளம்பி போகும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஆஃபீஸ் போகிறாராம், அப்போ நம்ம டெய்லியும் விட்டுட்டு போயிடுவாராம், நம்ம தனியாக இருக்கணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்டில் ஒரு நிமிஷம் கேட்டோம்னா அடுத்த செகண்ட் இன்னொரு மூளை சொல்லியிருக்கும், போய் அவர்கிட்ட வேலை இருக்கான்னு கீழே அவர் கூட போயிடும் அப்படின்னு தோணியிருக்கும். ஸோ அதுக்காக தான் போய் கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஜேகே சாப்பிட்டு வச்ச பிளேட் மட்டும் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்குறீங்க. அவன் ஆல்ரெடி போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வந்து அலசி அதை வந்து காய போட்டுட்டு போயிருக்கான். நீங்கள் பார்த்துட்டு அவர் துணி அவரே துவைச்சிருமாராம், நானே துவைச்சிருப்பேன் சொன்னான் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அத்தை வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜேகே இல்லையாம்மா? இல்லைத்த, அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு. ஐயோ, இந்த அறிவுக்கட்டவனை வச்சுக்கிட்டு. சரி சொல்கிறேம்மா, நாளையிலேருந்து வீட்டில் இருக்க சொல்லி. அத்தை இல்லை, அவர் ஆஃபீஸ் போட்டோம். இல்லைம்மா அது இல்லைத்த, அவர் போட்டு எனக்கு ஓகே தான். சரி, உங்கள் அத்தை உங்களை பார்க்குறாங்க. அவங்களுக்கு உங்களை பார்க்கும்போது தெரியுது நார்மலாக தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவங்க உங்களை பார்த்துட்டு ஃபைன், நீ ஹாப்பியாக இருக்கீங்களா? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் த. சரிம்மா அப்படின்ட்டுருப்பாங்க. அந்த ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லும்போது அந்த ஃபேஸ் ஒரு டைம் அப்படியே ஒரு விஷயம் அவங்களுக்கு அவ்வளோ க்ளோவான மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஓகே, அவள் ஹாப்பியாக தான் இருக்கா, மனசளவில் ஹாப்பியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி டே ஃபுல்லாக அவங்க அத்தை அவங்க கூட தான் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிருப்பாங்க. ஈவினிங் வந்து ஜேகே வந்திருப்பான். வந்துட்டு உங்கள்கிட்ட நார்மலாக பேசிட்டு இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நானே சமைக்கிறேன்னு நிற்கிறான். நீங்கள் தானே சொன்னீங்க நைட்டாச்சு நீ சமைச்சிக்கோன்னு. இல்லைவா என்னது, நான் சமைக்கிறேன்னு. சரி சமை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அவங்களை சமைக்க விட்டுட்டாங்க. நீங்கள் தான் சமைச்சிட்ருக்கீங்க. ஜேகே வந்து பக்கத்தில் இருந்து உங்களை பார்த்துட்ருக்கான். ஏன்னா ஜேகேயோட அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க, இப்போ அவளை சமைக்கலாம் விடக்கூடாது, எல்லா வேலையும் நீயே பார்த்துக்கோ, அவளை பத்திரமா அழகாக பார்த்துக்கணும் சரியான்னு இருப்பாங்க. இப்போ நீங்கள் சமைக்கிறேன்னு சொன்னது ஜேகே விஷயம் சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சு, ஏன் இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? அது நானே சமைக்கிறேனே. இல்லைங்க அது ப்ளீஸ் நான் சமைக்கிறேனே. சரி, இங்கே நீ வீக்லி ட்வைஸ் மட்டும் சமைச்சா போதும். வீக்லி ட்வைஸ் சமைச்சா இப்போ மற்ற நாளாக நம்ம என்ன சாப்பிடுவோம்? அது நான் இருக்கேன்ல, நான் சமைச்சு தரேன். ஜிக்கு பார்த்துட்டு இல்லாது நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க. பட் அவன் உங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கா. உங்ககிட்ட நின்று பொறுமையாக அவனால் என்னென்ன ஒரு அளவுக்கு பேச முடியுமோ அந்தளவுக்கு பேசிகிட்டு இருக்கா. ரொம்ப பேச மாட்டேங்கிறான். பட் அளவாக 1-2 வார்த்தை அப்படிலாம் தான் பேசிகிட்டு இருக்கா. அவங்க அம்மாவை பற்றி 1-2 சொல்கிறான். நீங்களும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கதை கேட்டுகிட்டே ஒரு வழியாக சமைச்சு முடிச்சாச்சு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு அமைதியாக போய் ரூமில் படுத்துட்டீங்க. உங்களுக்கு கேட்கணும்னு தோணுது, நாளையிலேருந்து நான் உங்க கூட வந்துடுவா, எனக்கு இன்னைக்கு ஒரு நாளே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, நான் வரவா அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. பட் ரொம்ப செல்ட்டாக படுத்திருக்கீங்க. பையன் நான் போய் ஆஃபீஸில் பார்த்தேன். அடுத்து நீங்கள் டக்குன்னு ஜிக்கி சார் ரொம்ப ஆர்வமாக டக்குன்னு திரும்பிடுங்க. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு என்னாச்சு? ஆஃபீஸில் ஒர்க்கை பார்த்தேன்னு சொன்னீங்களே, அதான் என்னன்னு கேட்கலான்னு பார்த்தேன். அது பிஏ ஒர்க்குக்கு வரியா? உங்களுக்கு பிஏவாவா? எனக்கு ஓகேங்க, நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்குவான்.
ம். ஓகே அப்படின்ட்டுருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்களும் அவனுக்கு முன்னாடி கிளம்பி நிற்கிறீங்க. ஜேகே பார்க்குறான். உங்களுக்கு காஃபி போட்டு குடுத்துட்டு நான் போய் குக் பண்ணிட்டு வரேன்ட்டு போயிருப்பான். நேத்து வந்து அவன் கூட கிச்சன்ல நின்னுட்டு நீங்க பாட்டுக்கு எதையாவது பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஆளுக்கு முன்னாடி கிளம்பி நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பயம். ஒரு வேளை வந்து சும்மா சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு விட்டுட்டு ஓடி போயிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ காலையிலயும் கிளம்பி நின்னுட்டுருக்கேன். ஜேகே உங்கள பார்த்துட்டு. "கிளம்பிட்டியா?" "ம் கிளம்பிட்டேன்." "சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கூட்டு போயிருப்பான். அங்க கூட்டு போயிட்டு அங்க பார்த்தா எல்லாருக்கும் இவங்கள தெரியுதா? ஸோ எல்லாரும் ரொம்ப மரியாதையா பேசுறாங்க. ஜேகே வந்து அதுக்கப்புறம் உங்க எல்லார்ட்டயும் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் உட்காந்துட்டான். நீங்க வந்து எல்லார்ட்டயும் பேசிட்டே ஜேகே பார்த்துட்டுருக்கீங்க. ஜேகே யாரையுமே பார்க்கல. அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜேகே கூடயே தான் உங்களுக்கு கேபின் குடுத்துருப்பாங்க. நீங்க போய் அங்க உட்காருங்க. உங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல. ஜேகேக்கு ஆல்ரெடி இன்னொரு பேர் இருக்காங்க. அந்த பையனே வந்து எல்லா ஒர்க்கையும் பார்த்துருக்கான். "மேம் மேம் நான் பார்த்துக்கிறேன் மேம்ன்றான்." டேய் கொஞ்சம் வேலை குடுறானாலும் குடுக்க மாட்டேங்கிறான். நீங்க உட்காந்து ஜேகேவ சைட் அடிக்கிறதே வேலைய பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நார்மலா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்மள யாரோ பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாரி இருக்கும்ல லைட்டா. ஜேகே உங்கள பார்க்கும்போது நீங்க அவனையும் அடிச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேக்கு ஒரு நிமிஷம் டக்குனு ஷையா இருக்கும். ஒரு நிமிஷம் லைட்டா சிரிச்சுட்டே குனிஞ்சிருப்பான். ஜேகே வெட்கப்பட்டா எவ்வளோ அழகா இருப்பான்னு நமக்கே தெரியல. உங்களுக்கு அது பார்க்கும்போது அவ்ளோ வெட்கம் வருது. ஜேகே நீங்களும் மாத்தி மாத்தி வெட்கப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மதியம் எல்லாரும் சாப்பிட போயிருப்பாங்க. ஜேகே வந்து உங்கள வந்துட்டு நீ என் கூட வான்ருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டீங்க. நார்மலா எல்லாரும் சாப்பிட்றோம். அதே கேபினுக்கு தான் கூட்டிட்டு போறான். நீங்க ஜேகே பார்த்துட்டு, நீங்களும் இங்கேயே தான் சாப்பிடுவீங்களா? ம். பொதுவா ஒர்க்கர்ஸ் வேற இடத்துல, சிஓ வேற இடத்துல அப்படிலாம் தானே சாப்பிடுவாங்க. ஓ! நீ அப்படி சாப்பிடணுன்றியா? அப்படின்னா நீ தாராளமா அந்த கேபின்ல சாப்பிடலாம் நம்ம. போலாமா? இல்ல, இல்ல. அப்படிதானே இருப்பாங்க நீங்க. எல்லாரும் ஹியூமன் தான். அப்படி சொல்லியிருப்பீங்க. ஜேகே அதுக்கப்புறம் போய் உங்களுக்காக அவனே போய் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வரான். உன்கிட்ட என்னென்ன வேணும்னு கேட்டிருப்பான். சரி நீங்க அங்க யார்ட்டயாவது சொல்லிட்டு வந்து உட்காருவான்னு பார்த்தா, அவனே போய் எடுத்துட்டு வரான். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜேகே ஒரு நிமிஷம் அட்மையர் பண்ணி பார்க்குறாங்க. பொதுவாவே ஜேகே அவனுக்கு சாப்பாடு அவன் தான் எடுத்துட்டு வந்திருப்பான். பட் அவன் ஒய்ஃபுக்கும் அவனே அழகா எடுத்துட்டு போறாங்கும்போது, அங்க இருக்க எல்லாரும், "ஏய்! பாத்தியா ஜேகே சார் எப்படி பண்றாருன்னு" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஜேகே வந்துட்டு, "வயினி இது உனக்கு போதுமா? இல்ல இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரவா?" "இல்ல, இல்ல. எனக்கு இதுவே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்றீங்க. ஜேகே உங்கள பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்களுக்காக டம்ளர்ல வந்து தண்ணி ஊத்திட்டு, அத அப்படியே லைட்டா ஊத்தி வைக்கிறான். நீங்க அத பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜேகே வந்து எந்திரிச்சு போயிருப்பான். "ஒய் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நான் போறேன். நீ வந்து கேபின் போயிருன்ருப்பான்." ஓகேன்னு சொல்லி நீங்களும் அங்க உட்காந்துருக்கீங்க. அங்க இருக்க எல்லாரும் ஒவ்வொருத்தர்ட்ட உங்கள்ட்ட பேச வராங்க. பட் எல்லாருக்கும் கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. பட் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சோனே, "ஹே! இவங்க நல்லா பேசுறாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொருத்தரா வந்துட்டாங்க. பசங்க, பொண்ணுங்கன்னு ஒரு கேங் பிடிச்சு நீங்க பாட்டுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் ஜேகேவோட இதுக்கு தான் போயிட்டாங்க. அதாவது ஜேகே ஒர்க் பண்ற இடத்துல வந்து ஒரு 50 பேர் இருப்பாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேல கீழ கீழ கீழன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ளோர்ல இருப்பாங்க. பட் இப்போ உங்க ஃப்ளோர்ல இருக்க எல்லார்ட்டயும் நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க. லஞ்ச் முடிச்சோனே ஜேகே வந்து நேரா மீட்டிங் போயிருப்பான். நீங்க போயிட்டு அங்க இருக்க எல்லார்ட்டயும் பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. பசங்க, பொண்ணுங்கன்னு பாரம்பரியம் பார்க்காம பேசிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்து மீட்டிங் முடிச்சுட்டு வரான். பார்த்தா நீங்க கேபின்ல இல்ல. "வைனுங்கல்ல வைனுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணு டக்குன்னு வேகமா தேடுது. அங்க பார்த்தா ஒரு பையன் வந்து சேர்ல உட்காந்துருக்கான். நீங்க அவனுக்கு முன்னாடி பெஞ்ச்ல உட்காந்து அவன்ட்ட சின்சியரா பேசிட்டு இருக்கீங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஜேகே ஒரு நிமிஷம் லைட்டா ஒரு மாரி ஐயோ! அப்படிதான் இருக்கு ஜேகேக்கு. அங்க உட்காந்துருக்கிறது ஜேகூப் தான். நீங்க ஜேகூப்ட்ட பயங்கரமா வாயடிச்சுட்டு இருக்கீங்க. ஆ ஏய் நிஜமா நீ இவ்ளோ டிக்டாக் பண்ணுவியாப்பா? ஏய் நான் உன்ன பார்க்கும்போது எனக்கு கியூட்டா இருக்காளேன்னு. ச்சே உனக்கு பயங்கர டேலண்ட். அப்புறம் ஏன் நீ இங்க வேலைக்கு வந்த? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு உட்காந்து அவன கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கீங்க. அவனும் பதில் சொல்லிட்டு இருக்கான். நீங்க அப்பப்ப ஐயோ! என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டர்ல தட்டி தட்டி கொஸ்டின் கேட்குறீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டா உங்க ஃபேஸ் பார்த்து ஆன்சர் பண்ணணும். அவன்கிட்ட பார்த்து ஆன்சர் பண்ண ஒத்துக்க மாட்டீங்க. ஸோ அவன் ஷோல்டர் தட்டிட்டே இருக்கீங்க. ஜேகேக்கு அத பார்க்கும்போதே லைட்டா டென்ஷன் ஆகுது. எங்க ஏறி உட்காந்துருக்க பாரு. குரங்கு குட்டியா இருப்பா போல. அப்படி சொல்லி ஜேகே உங்கள பார்த்துட்டு உங்க கிட்ட வரான். வயன் ம் ஏங்க ஆயிடுச்சு நீங்க ஜேகே பார்க்குறீங்க. அங்க ஜேகப் டக்குன்னு எந்திரிச்சு நின்ட்டான். உட்காந்துக்கோங்க ஜேகப். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் உட்காந்துட்டான். ஜேகே உங்கள பார்த்துட்டு வயன் நீ கேபின் வா. கேபின் வரவா? ம். சிக்கன் நான் காலையிலேருந்து உட்காந்து எனக்கு போர் அடிக்குது. நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துக்கவா? நீங்க ஜேகேன்னு கூப்பிட்டது போதும். அங்க இருக்க எல்லாரும் டக்கு டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஏன்னா, அங்க யாரையுமே ஜேகேவ ஜேகே, ஜங்குக் அப்படிலாம் கூப்பிடவே மாட்டாங்க. சார் தான். பட் நீங்க என்னன்னா கூலா ஜேகேன்னு கூப்பிடுறீங்க. அது இல்லாம ஜேகேவுக்கு உங்கள விட வயசு கூட. 10 வயசு கூட பயலுக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். பட் கொஞ்சம் கூட அதெல்லாம் கிடையாது. பொசுக்குன்னு ஜேகேன்னு கூப்பிட்டீங்க. எல்லாரும் சட்டு சட்டு நிமிர்ந்து பக்க ஜேகே நிமிஷம் எல்லாரையும் பார்த்துட்டு உங்கள பார்த்துட்டு, "இன்னும் ஒரு நிமிஷமா?" எனக்கு ஜேக்கப் கூட பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவா? ஜேகேவோட ஐஸ் அப்படியே மாறுது. ஒரு நிமிஷம் முறைச்ச மாரி பார்த்தான். நீங்க டக்குன்னு இறங்கிட்டு, போலாம்." வா" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அவங்கள உள்ள கூட்டு போயிட்டான். அங்க போய் பார்த்தா அவன் பாட்டு போய் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டான். "இதுக்கு எதுக்கு என்ன கூட்டு வந்தாரு?" அப்படின்னு இருக்கு. நீங்க போய் உட்காந்துருக்கீங்க. ஜேகே கிட்ட போயிட்டு, "ஜேகே, ஜேகே." அடுத்து ஜேகே உங்கள பார்க்குறான். "இன்னைக்கு ஈவினிங் ஏதோ பார்ட்டி இருக்காமா?" "ம். மந்த்லி பார்ட்டி." "மந்த்லி பார்ட்டியா?" "ம்."
நம்மளும் போகலாமா? ஆனால் அங்கே பொதுவாக நான் போக மாட்டேனே வயன். சிக்கி ப்ளீஸ், அது ஜாலியாக இருக்கும். ஜேகோப் இப்போ தான் சொன்னான். அது எல்லாமே இது வரைக்கும் என்ன சொன்னேன்? ஜேகோப் இப்போ தான் சொன்னான். ம் சொல்லு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்ட்டிலாம் அட்டென்ட் பண்ணதே இல்லை. ப்ளீஸ் நம்ம போகலாமே. ஃபைன், பட் அது எம்ப்ளாயீஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணுற பார்ட்டி. நம்ம எப்படி அங்கே இல்லை நீங்களும் வரலாமா? நீங்கள் தான் வரமாட்டீங்களா? அவங்க எல்லா டைமும் உங்களுக்கு இன்விடேஷன் சென்ட் பண்ணுவாங்க. நீங்களாம் ஒரு டைம் கூட பார்த்து வந்ததே இல்லையா? ப்ளீஸ் நம்ம இந்த டைம் மட்டும் போகலாமே. ஃபைன் அது. சரி ப்ளீஸ். ஓகே நம்ம போகலாம். உன்னை பற்றி கியூட்டாக சிரிச்சிட்டேன். ஓகே நம்ம ஜேகோப்ட்ட சொல்லிட்டு வரேன் சொன்னீங்க. டக்குன்னு போக போகிறேன். ஜேகே டக்குன்னு கை பிடிச்சிட்டு நான் ஜேகோப்க்கு மெயில் போடுறேன். அவன் எல்லாத்துக்கும் சொல்லிப்பான். ப்ளீஸ் நான் போய் ஜேகோப்ட்ட நான் சொல்லிட்டு வரேனே ப்ளீஸ். அடிச்சுட்டு கை விடுறான். நீங்கள் திருப்பி அதே மாதிரி போய் டேபிள் வந்துட்டு ஜேகோப் ஜேகோப் ஜே ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தட்டிட்டு அவன் காதிட்டே கத்திட்டே இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருடி இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். ஜேகே வந்து கரெக்டாக அங்கே இருக்க கேமராஸில் இருக்க எல்லா சவுண்டும் வந்து பொதுவாக ஆஃப் பண்ணி வச்சிருப்பான். இப்போ கரெக்டாக ஜேகோப் கிட்ட இருக்கிறத மட்டும் ஆன் பண்ணுறான். அவன் கரெக்டாக அந்த செகண்ட் பார்த்து ஒரு நிமிஷம் இருடின்னு இருப்பான். ஜேகேக்கு ஒரு நிமிஷம் ஐஸே விரியுது. இருடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு. அதனால் மற்ற யார் பேசினாலும் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவனுக்கு நிமிஷம் ஷோ அப்படின்னு இருக்கு. ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் நல்லா ஜேகோப் கிட்ட வந்து பலமாக அப்படி பேசுகிறீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் இல்லையே, ஏதோ பல வருஷம் ஃப்ரெண்டு மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு அதுவே கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஜேகே சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கான். சரி சரி இது கொஞ்சம் வாயாடி தான், நமக்கு தான் தெரியுமே, அது தான் எல்லாட்டையும் பேசுவாள், ஆனாலும் இது கொஞ்சம் ஓவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே உங்களை பார்த்துட்ருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. உண்மையாக சொன்னால் இதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ண முடியல. பயங்கரமாக த்ரோட் வலிக்குது. ரொம்ப நாள் வச்சு ரெக்கார்ட் பண்ணது இதுதான் கஷ்டப்படப்பட்டு பண்ண மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ நான் கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் நிறைய லவ் சீன்ஸோட அப்படிங்கிற மாதிரி பொசிட்டிவ் சீன்ஸோட எல்லாத்தோடையும் கொண்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த இதில் உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு எல்லோரும் வந்துட்டு எனக்கு சிம்பிளாக தானே இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. செகண்ட் பார்ட்லாம் அப்படி இருக்கும். ஓகேவா? ஐ லவ் யூ. அதுக்கு நான் கேரண்டி.